டு எடிஎம் அகாடமி. பிஜிடிஆர்பி எஜுகேஷனோட அந்த 10 யூனிட்டுக்குமே நம்ம ரிவிஷன் பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10 யூனிட்டுக்குமே எதெல்லாம் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணி நம்ம எம்சிக்யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 10 யூனிட்டுக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 110 எம்சிக்யூஸ் இதுல இருக்கு. கூடவே கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கும். ஓகேவா? பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஏன்னா நமக்கு எக்ஸாம் இருக்கு, சண்டே வந்துருச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நல்லா படிங்க, பெஸ்ட் கொடுங்க, பதட்டப்படாதீங்க மெயினா. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த இடத்துல ரொம்ப நான் யோசிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நமக்கு டைம் ஷார்ட்டேஜா இருக்கவே நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு. நம்ம ஃபாஸ்டா பார்த்துருவோம். த நேஷனல் ஓகே, இந்த இசிசிஇனா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். நமக்கு அக்ரானிம்ஸும் முக்கியம். ஜிகேல நமக்கு 10th யூனிட்ல இருக்கு. ஸோ இதெல்லாமும் கொஞ்சம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போது எது வேணா கேட்கலாம். ஸோ எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இது 2013. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இசிசிஇ. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ அதுதான் இங்க இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க? அது எப்பயுமே இசிசி ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் 0 to 6 இந்த வயசு அந்த குழந்தைங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? அடுத்தது, மேட்ச் த ஃபாலோயிங் லிட்ரஸி அண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வித் தேர் ஃபோக்கஸ். பின்வரும் கல்வி திட்டங்களை அவற்றின் முக்கிய இலக்குடன் பொறுத்துக. இந்த மாதிரி நமக்கு நார்மல் எம்சிக்யூஸும் கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வரும், அசர்ஷன் ரீசன்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி வேணா வரும். ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங் டைப். மேட்ச் த ஃபாலோயிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்தாலும் அதை வச்சு நீங்க போயிடுங்க. இது கூடவே இந்த இயரையும் பார்த்துக்கோங்க. என்ஐஓஎஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் சொல்லுவோம். இது 1989. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் வந்துச்சுன்னா அதில் ஒன்று தெரியுதா? இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஃபிளெக்சிபிள் ஓப்பன் ஸ்கூலிங் வருது. ஸோ இங்கேயே இது மேட்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி. ஓகேவா? 1 வந்து பி. நமக்கு ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம்னா பேசிக் லிட்ரஸி டு அடல்ட்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் ஃபோக்கஸ் பண்றது அடல்ட்ஸுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் லிட்ரஸி மிஷன் 1988. இந்த இயரும் கொஞ்சம் ஓகே. தேசிய எழுத்தறிவு இயக்கம். ஓகே, இது வந்து மாஸ் அடல்ட் லிட்ரஸி கேம்பெயின் இது. ஓகே, அடுத்தது சாக்ஷார் பாரத் மிஷன் 2009 to 18 இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, இது இயரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அடல்ட் விமன் லிட்ரஸி ஃபோக்கஸ் சாக்ஷார் பாரத். என்ஐஓஎஸ் வந்து ஃபிளெக்சிபிள் ஓப்பன் ஸ்கூலிங். இது 1989. தேசிய திறந்தவெளி கல்வி நிறுவனம் சொல்றோம். இது 1989. இயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கன்னா அக்ரானிம்ஸ் ஃபுல் நேம் வந்தாலும் நமக்கு இங்கேயும் உதவும், ஜிகேக்கும் உதவும். அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடுவோமா? நான் குவிக்கா பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், பிரெயின் ட்ரெயின் ரெஃபர்ஸ் டு. பிரெயின் ட்ரெயின்னாலே என்னது? படிச்சவங்க வெளிநாட்டுக்கு போறது, அவ்வளவுதான். அதுக்கு என்ன இருக்கும்? அதுதான் மைக்ரேஷன் ஆஃப் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் அப்ராட். ஞாபகம் வச்சுக்கோங்க. மூளை வடிகால் சொல்றாங்க, இல்ல இதுக்கு வேற தமிழ் வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. பட் பிரெயின் ட்ரெயின்னா அதுதான் படிச்சவங்க வேலைக்கு போறது. அதுக்கு சில நிறைய காரணங்கள் இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். நம்ம இதை சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துட்டு இரண்டும் உண்மை இரண்டும் தவறு, இல்ல ஒன்னு உண்மை ஒன்னு தவறு, அந்த மாதிரி நமக்கு வரும். ஓகேவா? சோ இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இன்ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் அன்ஆர்கனைஸ்ட் லைஃப் லாங் லேர்னிங் கெயின்டு த்ரூ டெய்லி எக்ஸ்பீரியன்சஸ். கரெக்ட் தானே? மொத்தம் 3 இருக்கு நமக்கு, ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல். ஸோ இன்ஃபார்மல் எஜுகேஷன் கரெக்ட் தான். அடுத்தது, லேர்னிங் குக்கிங் ஃப்ரம் பேரண்ட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஃபார்மல் எஜுகேஷன். ஆமா, இன்ஃபார்மல் எஜுகேஷன் அது ஸ்ட்ரக்சர்டா படிக்கணும்னு இல்லை, அன்னன்னைக்கு நம்ம வாழ்நாள்ல நம்ம டெய்லி கத்துக்கிற விஷயம், அவ்வளவுதான், ரியல் லைஃப்ல இது எல்லாமே. ஓகேவா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மல் முறையான கல்வி, முறையற்ற கல்வி சொல்லுவோம். இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்டா இருக்காது அவ்வளவு. நான் ஃபார்மலுங்கிறது நார்மலா ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், எல்லாமே நான் ஃபார்மல்ல சேரும். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, நான் ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following best reflects the integrated approach of Samagra Shiksha Abhiyan? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டகிரேட்டட் அப்ரோச் ஆஃப் சமாக்ரா சிக்ஷா அபியான். சமாக்ரா சிக்ஷா அபியான் மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. எந்த இயர் ஸ்டார்ட் ஆகுது? 2018. சமக்ர கல்வி இயக்கம்னு நம்ம சொல்றோம். இது எது சேர்ந்ததுன்னா இதுதான், இன்டகிரேஷன் ஆஃப் எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, டீச்சர் எஜுகேஷன். இது மறக்கவே மறக்காதீங்க. இது 3 சேர்ந்ததுதான் சமாக்ரா சிக்ஷா ஆகுது. இது சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், இவங்க செகண்டரி எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்றது. டீச்சர் எஜுகேஷன் 3 சேர்ந்தது சமாக்ரா சிக்ஷா அபியான் சொல்லிட்டு 2018. ஓகேவா? இது அது இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், which of the following is a principle of UDL, universal design for learning? அப்படின்னா என்னது? அனைவர் கற்றல் வடிவமைப்பு. ஓகேவா? எல்லாருக்குமே
அது என்னன்னு நம்ம சொல்லுவோம், மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்லாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். யூனிவர்சல் டிசைன், ஒரே ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி. அதை என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, யூடிஎல் வந்துச்சுன்னா மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். டீச்சர் ஆடியோவா சொல்லலாம், வீடியோவா சொல்லலாம், எப்படி வேணாம். அந்த குழந்தையும் அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி அது புரிஞ்சதை காட்டலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடுவோமா, யூடிஎல்னா மல்டிபிள் மீன்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். அடுத்தது, which commission emphasized the need for emotional intelligence of students? emotional intelligence பத்தி சொன்னது 1961ல வந்தது. இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். emotional intelligence பத்தி சொன்னது ஏன்னா சம்பூர்ணாந்த் கமிட்டி. ஓகே, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நமக்கு நிறைய இருக்கு, பின்னாடி நம்ம நிறைய படிப்போம் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி. ஓகே, ஸோ சம்பூர்ணாந்த் கமிட்டி எப்போ 1961, இது ஞாபகம் வச்சுக்கோ. இது எல்லாமே முதலியார் கமிஷன் தெரியும், கோத்தாரி கமிஷன் மெயினான கமிஷன். அன்சா மேத்தா கமிட்டியும் இவங்க விமென் கமிட்டிக்காக வந்தது, இவங்களும் 1961ல தான் வரும், அன்சா மேத்தா கமிட்டி. ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விமென் கமிட்டி துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி, அடுத்தது வர்றது அன்சா மேத்தா கமிட்டி வரும். ஓகே, இதுவும் விமென்காக வந்தது, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, which தமிழ்நாடு ஸ்கீம் ப்ரமோட்ஸ் ஸ்டெம் லேர்னிங்? கொஞ்சம் நான் இதுல நம்மளோட இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொஸ்டின்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். which தமிழ்நாடு ஸ்கீம் ப்ரமோட்ஸ் ஸ்டெம் லேர்னிங்? ஸ்டெம் லேர்னிங்னாலே இங்க சயின்ஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெம் லேர்னிங் த்ரூ கிளப்ஸ் அண்ட் இனோவேஷன் ப்ரோக்ராம்ஸ். இது யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா வானவில் மன்றம். இது கொஞ்சம் இதுவும் இதெல்லாமே நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ். நூன் மூல் ஸ்கீம், புதுமை பெண் திட்டம், சமாக்ரா சிக்ஷா, இது தெரியும் உங்களுக்கு இல்லையா. அடுத்தது வானவில் மன்றம். இந்த வானவில் மன்றம் வந்தாலே இட் என்கரேஜஸ் சயின்டிபிக் திங்கிங், இனோவேஷன் அண்ட் ஸ்டெம் பார்ட்டிசிபேட்டிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் அறிவியல் வளர்ச்சி. ஓகேவா. அடுத்தது, the common school system was recommended by which commission? எந்த கமிஷன் வந்து இந்த காமன் ஸ்கூல் சிஸ்டம், பொது பள்ளி முறை, எந்த ஆணைக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது? இது கோத்தாரி கமிஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த காமன் ஸ்கூல் சிஸ்டம் பத்தி பேசுறது கோத்தாரி கமிஷன். நெக்ஸ்ட் போயிடுவோமா. கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம், பட் பொறுமையா பண்ணா டைம் நிறைய ஆயிடும். உங்களுக்கு இருக்கிற இந்த டைம் ஷெட்யூல அந்த அளவு கொடுக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் நல்லா பார்த்து. which article of the Indian Constitution provides right to education? இந்திய அரசியலமைப்பில் கல்வி உரிமையை வழங்கும் கட்டுரை எது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் ரைட்டா எப்ப நமக்கு மாறுச்சு? ஆர்டிகல் 21A மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 45ல இருக்கும், நம்ம அடிக்கடி நான் சொல்றேன் இது. அதுக்கப்புறமா என்ன ஆகும், 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருது. அதுக்கப்புறமா அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சம் திருத்து, எதனா ஒரு நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ல எதனா திருத்தம் ஏற்படுதுல, திருத்த சட்டம். ஓகேவா, இங்கேயே கொடுத்துருக்காங்க 86. அது பண்ணும்போது என்ன ஆகுது, ஆர்டிகல் 45 வந்து இசிசி, அந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேரை பாத்துக்கிறாங்க. ஆர்டிகல் 21A வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறுது. இந்த 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்களோட படிக்கிறது, அது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறுது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு இடம். அதுல சர்வ சிக்ஷா அபியான் தெரிஞ்சுக்கோங்க, 2002 to 2001 to 2001 வரைக்கும் வரும், இல்ல 2001 to 2002 வரைக்கும் கூட வரும். ஓகேவா, அவங்க ஆரம்பிச்சது, அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது, அது வரைக்கும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், மேட்ச் த பிரான்ச் ஆஃப் பிலாசபி வித் தேர் எஜுகேஷனல் ஃபோக்கஸ். இது யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, பிரான்ச் ஆஃப் பிலாசபி வித் இட்ஸ் எஜுகேஷனல் ஃபோக்கஸ். தத்துவ கிளைகள் அவற்றின் கல்வி கவனத்துடன் பொறுத்துக. இதுல எப்படி வேணா கேட்பாங்க, தனியாவும் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ ஆண்டாலஜி, எபிஸ்டமாலஜி, ஆக்சியாலஜி, லாஜிக். லாஜிக்னாலே தர்க்கவியல், நம்ம யோசிக்கிறது, அதை வச்சு பாருங்க. எல்லாமே தெரியணும் கூட இல்லை, ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 1-2 தெரிஞ்சாலும். அதே மாதிரி எபிஸ்டமாலஜி வந்தாலே நாலேஜோட கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஆக்சியாலஜி வந்தாலே வேல்யூஸோட கனெக்ட் பண்ணுங்க, அவ்வளவு. லாஜிக்னாலே ஏதோ லாஜிக்கல் திங்கிங், அதோட. ஆண்டாலஜினா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி, அங்க இருக்கிறத எப்படி இருக்குன்னு பாக்குற மாதிரி, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, அந்த அந்த இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஸோ ஆண்டாலஜினா இப்ப எப்படி இருக்கு பசங்க, லேர்னர்ஸ் பீயிங் அண்ட் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். எபிஸ்டமாலஜிங்கிறது நேச்சர், சோர்சஸ் அண்ட் நாலேஜ், அதுதான் அதோட கீட்டம், எப்படி கிடைக்குது. ஆக்சியாலஜிங்கிறது வேல்யூஸ், இது மட்டும் இங்க வந்திருக்கு. லாஜிக்ங்கிறது ஒரு கரெக்ட் ரீசனிங், அதை தான் நம்ம லாஜிக்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல சொன்னா இருப்பாய்வியல், அறிவாய்வியல், மதிப்பியல், தர்க்கவியல். ஓகே, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், இது யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு நேச்சுரலிசம் டிசிப்ளின் இன் எஜுகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன். கொஞ்சம் பெருசா
According to naturalism, discipline in education is based on learning through natural experiences. Naturalism. நம்ம idealism, realism எல்லாம் படிச்சோம் இல்லையா? அதுல ஒண்ணு நம்ம naturalism படிச்சிருப்போம். அது நேச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ்ல படிக்கிறது. தான் குழந்தை தானே வளர்றது. அதே மாதிரி நேச்சரோட பங்களிப்பு இதுல இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இதுல வரும் நேச்சுரலிசம்ல. இது ரவீந்திரநாத் டாகூர் இதுல கொஞ்சம் மெயினான பர்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். Idealism gives importance to moral, spiritual values and self-realization. Idealism வந்தாலே அங்க spiritual வரும், ஐடியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், மைண்ட் திங்கிங் ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இது ரைட்டு தான். லட்சியவாதம், கருத்தியல்வாதம். ஏன்னா இந்த ஒரு டேர்முக்கு தமிழ்ல 2-3 அர்த்தம் இருக்கு. சரியா? அடுத்தது ரியலிசம்ங்கிறது மெய்மையம் சொல்றோம், இயல்பியம்னு சொல்லுவோம், எப்படி வேணா. gives importance to scientific knowledge, observation and practical vocational preparation. கண்டிப்பா ரைட். ரியலிசம்னாலே ஒரு விஷயம் ரியாலிட்டி கரெக்டா ஒத்து போகுது, நம்ம பண்ணி பார்க்கிறோம், சரியா வருது, அது எல்லாமே ரியலிசம் சேரும். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ஐடியலிசம் வந்தா மாரல் ஸ்பிரிச்சுவல், அதான் கீட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியலிசம் வந்தா சயின்டிபிக்கலி ப்ரூவன், அப்சர்வேஷன், அதான் உங்களோட கீட்டம். இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடியலிசம் ரியலிசம். ஓகேவா? அடுத்தது பிளேட்டோவோட Socratic method differs from rote method because it emphasizes. Socraticனாலே question and answer method ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்குறோம், அவங்கள யோசிக்க வச்சு ஆன்சர் வாங்குறது, அதுதான் பிளாட்டோன் சாக்ரட்டிக் மெத்தட் நம்ம சொல்றோம். நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து பி, டயலாஜிக், questioning and dialectical reasoning. உரையாடல், கேள்வி பதில் மற்றும் தர்க்கவியல் ஆராய்ச்சி. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம். சாக்ரட்டிக் மெத்தட் யாரு பண்ணா? பிளாட். எப்படி வேணா கொஸ்டின் வரும். ஓகேவா? சோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர், பசங்களை யோசிக்க வச்சு ஆன்சர் பண்றதுனாலே சாக்ரட்டிக் மெத்தட்ல சேரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஜீன் ஜாக்ஸ். ஓகே, நீங்க ரூசோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூசோவோட நோஷன் ஆஃப் இந்த நெகட்டிவ் எஜுகேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த நெகட்டிவ் எஜுகேஷன்னா என்ன? நெகட்டிவ் எஜுகேஷன்னா அவாய்ட் ப்ரீமெச்சூர் இன்ஸ்ட்ரக்ஷன், லெட் நேச்சர் லீட். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை வந்து படிச்சா போதும், தேவையில்லாத நிறைய போட்டு திணிக்க வேணாம். அதுதான் நெகட்டிவ் எஜுகேஷன் சொல்றது. ஓகே, அதான் அகால கற்பித்தல்னா ஓவரா மண்டக்குள்ள போட வேணும். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இது யார் சொல்றா? ரூசோ சொல்றாங்க. இது நெகட்டிவ் எஜுகேஷன்ன்ற வார்த்தையே யார் சொல்றாங்க? ரூசோ சொன்னது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். How does education act as a mechanism of intergenerational social mobility? The social mobilityனாலே இதுல தமிழ்ல சொல்லும்போது சமூக இடம்பெயர்ச்சி இல்லையா? ஒருத்தவங்க படிச்சுட்டு ஒரு மேனேஜரா இருந்து பெரிய ஒரு சிஇஓ மாறுறான், அது மாறுறது. இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு சின்ன வேலையில இருந்து பெரிய வேலைக்கு, ஏதோ அதனால படிப்பு என்ன பண்ணுது? நமக்கு ஒரு மொபிலிட்டியை கொடுக்குது. அதுல இன்டர் ஜெனரேஷனல் மொபிலிட்டினா அந்த ஜெனரேஷனுக்குள்ளேயே அவங்களோட சமுதாயமே வளருது இல்லையா, அவங்க சமூகமே, இதுதான் அவங்க சொல்றது இன்டர் ஜெனரேஷனல் நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ நான் அதுல மென்ஷன் பண்ணல, அதுல வரும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா, இதுக்கு சி ஆன்சரு. பை எனேபிளிங் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு மூவ் டு ஹையர் ஆர் லோவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தேன் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். அவங்க இதுதான் நம்ம இன்டர் ஜென்ரேஷனல் சோஷியல் மொபிலிட்டி நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுவும் கொஞ்சம் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம மேல் நோக்கி இடம்பெயர்ச்சி, கீழ் நோக்கி இடம்பெயர்ச்சி சொல்லுவோம். அப்வர்ட் மொபிலிட்டி, டவுன்வர்ட் மொபிலிட்டி இருக்கும். இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டினை படிச்சு பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா சோஷியல் மொபிலிட்டி இருக்கு, சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. நமக்கு ஸ்ட்ராட்டானா எப்படி பிரியுது, நமக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுது இல்லையா, அதை பத்தி இருக்கும். அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு ஒன்று நம்ம கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் எந்த கொஸ்டின் வந்தாலும் அதை படிச்சா புரிஞ்சிடும். அடுத்து அதே மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ், குழந்தைங்களுக்குள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு திங்கிங் ப்ராசஸ், சமூகத்தை பத்தி கொண்டு வரணும் கேட்டா அது கிரிட்டிக்கல் பெடகாஜி, ஜான் டூவி சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு டேர்மும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது, அக்கார்டிங் டு ஹெர்பர்ட் ஸ்பென்சர், வாட் கீ ஐடியா ஆஃப் சோஷியல் டார்வினிசம் வாஸ் அப்ளை டு எஜுகேஷன்? ஹெர்பர்ட் ஸ்பென்சர் கருத்துப்படி சமூக டார்வின், ஓகே, எந்த முக்கிய கருத்து கல்வியில் பயன்படுத்தப்பட்டது? இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்படியே இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எவன் போராடி முன்னேறானோ, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதுதான் சோஷியல் டார்வினிசம் தியரி சொல்லுவோம். இது ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சொல்லியிருக்காரு. போட்டி மற்றும் ஒத்துப்போகும் திறனில் கவனம் செலுத்துதல். ஓகேவா? அது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் யார் சொன்னா? ஹெர்பர்ட் ஸ்பென்சர் சொல்றாரு. எந்த கீ ஐடியா இவருது? சோஷியல் டார்வினிசம். இதுல எப்படி வேணா கொஸ்டின் வரும்.
எந்த கொஸ்டின் வந்தாலும் இந்த நேம ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா இந்த சமூகத்துக்கு ஏத்த மாதிரி இந்த காம்படிஷன், அடாப்டேஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் Paulo Freire described the banking model of education as a system where இதை நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடிங்க. பேங்கிங் மாடல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னா, பேங்கிங் மாடல்னாலே பசங்களை அப்படியே கொண்டு போயிட்டு மிஸ் சேர்க்கறது. இதுதான் டீச்சர்ஸ் டெபாசிட் இன்ஃபர்மேஷன் இன்டு பாசிவ் ஸ்டூடெண்ட் சிமிலர் டு மணி பீயிங் டெபாசிட்டட் இன் எ பேங்க். அதுதான் பாலோ ஃப்ரையர் சொன்னது. இவர் இருக்கிறதுலயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிலாசபர். வெஸ்டர்ன் பிலாசபர்லாம் மறக்கவே மறக்காதீங்க. பாலோ ஃப்ரேயர் வந்தா கிரிட்டிக்கல் பெடகாஜின்ற ஒரு டேர்ம் வரும். கிரிட்டிக்கல் பெடகாஜினா பசங்களுக்கு தன்னை சுத்தி இருக்கிற சோசியல் இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது பசங்க வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு அவங்கள தயார்படுத்துறத கிரிட்டிக்கல் பெடகாஜின்னு சொல்றோம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேர்ம். அடுத்தது பேங்கிங் மாடல் ஆஃப் எஜுகேஷனுங்கிறது இது. ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு டேர்மும் யார் சொன்னா பாலோ ஃப்ரையர் சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்தது போயிடும். SDG 4 quality education seeks to achieve. SDG னா sustainable developmental goals ன்னு சொல்லுவோம். இது UN nations எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. 2015ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2030க்கு கோல் செட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கும். நிறைய எல்லாத்த பத்தியும் இருக்கும். இதுல என்வாயன்மெண்ட் பத்தி இருக்கும், எஜுகேஷன், ஹெல்த் பத்தி எல்லாமே இருக்கும். அதுல SDG 4 4வது இதுல நமக்கு குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வி தான் இதுல நமக்கு 4வது ஞாபகம் வச்சுக்கணும். இது கூட கொஸ்டினா கேட்பாங்க. SDG 4ல என்ன இருக்கும்? ஓகேவா? So seeks to achieve which comprehensive objective by 2030க்கு ஒரு கோல் செட் பண்ணியிருக்காங்க. அது என்ன? அது என்னன்னா guaranteeing inclusive and equitable quality education with lifelong learning opportunities, ensuring universal access, teacher development, skills training and gender parity. எல்லாமே எதுக்கு ஆட் பண்ணதுன்னா எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது இல்லையா? சோ அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே இருக்கு. அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க செய்வதோடு வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகள், ஆசிரியர் மேம்பாடு, திறன் பயிற்சி, பாலின சமம் ஆகியவற்றை உறுதி செய்தல். ஓகேவா? சோ SDG 4 மொத்தம் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் இருக்கு. இதையும் ஃபுல் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. SDGனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். UN நேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 17 கோல். 2015ல கோல் செட் பண்ணியிருப்பாங்க. 2030க்கு கோல். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடுவோமா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். இப்போ நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது which of the following best reflects the transformative role of environmental education. அதே மாதிரி இந்த யூனிட்ல நமக்கு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. அதெல்லாம் உங்களால பண்ண முடியும். எதனா ஒரு ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி தான் கேட்பாங்க. வந்துச்சுன்னா பண்ணுங்க. ஓகேவா? இது என்வாயன்மெண்டல் எஜுகேஷனும் அதே மாதிரி. இது எதை சார்ந்து இருக்கு? நம்ம என்வாயன்மெண்டல் எஜுகேஷன் எதுக்கு பண்றோம்? குழந்தைங்களுக்கு ஒரு என்வாயன்மெண்டல் அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு தானே. encouraging lifestyle changes, critical thinking, collective responsibility for sustainability. இந்த sustainabilityனால என்னன்னா இன்னைக்கு இருக்கிற வளங்களை நம்ம நாளைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போறோம் இல்லையா? சஸ்டைன் பண்ணி கொண்டு போறது நம்ம சஸ்டைனபிலிட்டி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போயிடுவோமா? ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுல எதெல்லாம் வருது? பட் இதுல பிலாசபர்ஸ் இருக்காங்க, வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் இருக்காங்க, எது வேணா வரும். இதெல்லாம் ஒரு பேசிக். இதை வச்சு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அந்த ரிவிஷன் வீடியோஸையும் பாருங்க, கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ யூனிட் 3 போயிடுவோமா நம்ம? ஓகே, வெரி குட். In medieval Tamil Nadu, which institutions were primarily responsible for preserving palm leaf manuscripts? ஓகேவா? And training scholars in religious and literary traditions. இதுல யாரு பண்ணியிருக்காங்கன்னா சைவ வைஷ்ணவ மடங்கள், சைவ மற்றும் வைணவ மடங்கள் பண்ணியிருக்கிறது. நடுநிலை கால தமிழ்நாட்டில் ஓலை சுவடிகளை பாதுகாத்து மத மற்றும் இலக்கிய பாரம்பரியத்தில் பண்டிதர்களை உருவாக்கிய மையங்கள் எவைனா சைவ மற்றும் வைணவ மடங்கள். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் எஜுகேஷனோட அந்த அளவு ரிலேட்டடா இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்தது the University of Madras established in 1857 was. அது என்ன சொல்லி இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல 1857ல யூனிவர்சிட்டிஸ் வருது. 3 யூனிவர்சிட்டிஸ் வரும். கல்கட்டா, பாம்பே, சென்னை, மெட்ராஸ். ஓகே, மெட்ராஸ்ல வருது. அதுல எதுக்காக பண்ணதுன்னு கேக்குறாங்க. இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 3 மாடல் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. லண்டன் மாடல்ல பண்ணியிருப்பாங்க. முதல் 3 மாடல் யூனிவர்சிட்டியில ஒண்ணு.
ஃபங்க்ஷனிங் as affiliated body for South Indian colleges. அதுக்காக வருது. தென்னிந்திய கல்லூரிகளை இணைத்த இணைப்பு பல்கலைக்கழகமாக இருந்தது அப்போ. ஸோ இதுல என்ன கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றான்? யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் எப்போ வந்துச்சு? 1857. எந்த மாடல்ல அது உருவாக்கப்பட்டுச்சு? லண்டன் மாடல்ல உருவாக்கப்பட்டுச்சு. இது ஃபர்ஸ்ட் 3 மாடல் யூனிவர்சிட்டி. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடுவோமா? ஓகே, நெக்ஸ்ட் which was the Tamil Nadu State Council for Higher Education? இதுவும் கொஞ்சம் ஃபுல் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Tamil Nadu State Council for Higher Education established, and what is its primary role? எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களோட பிரைமரி ரோல் என்ன இல்லையா? இது வந்து 1992ல ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டு கோஆர்டினேட் ஹையர் எஜுகேஷன் அண்ட் என்ஷூர் யூனிஃபார்ம் அகடமிக் ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி ரெண்டா கேட்க மாட்டாங்க, ஒன்னு இயரா கேட்பாங்க. இயரா கேட்டா 1992. இன்கேஸ் அவங்களோட ரோல் என்னன்னு கேட்டாங்கன்னா, எல்லா ஹையர் எஜுகேஷன் கோஆர்டினேட் பண்றாங்க அகடமிக் ஸ்டாண்டர்ட்ஸாக. ஓகே, கல்வி தரநிலைகளை ஒரே மாதிரி ஆக்கிறதுக்காக பண்ணது. ஓகேவா? நெக்ஸ்ட், தமிழ்நாடு உயர்கல்வி வாரியம். தமிழ்ல சில ஆக்ரோனிம்ஸ் கொஞ்சம் இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா அப்பதான் நம்ம கரெக்டா அது கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 1992 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோமா? நம்ம யூனிட் 3 பண்ணிட்டு இருக்கோம். which unique feature distinguishes the தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி? இதோட ஃபுல் நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. ஓகேவா? என்ன யூனிக் ஃபீச்சர் அதுல இருக்கு நமக்கு? இதுக்கு இது இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2005. இதுவும் முக்கியம். இது ஜிகேலயும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது தனியா நமக்கு இருக்கு ஸ்போர்ட்ஸ் இல்லையா? ஸோ 2005ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. ஓகே, அடுத்த கொஸ்டின், 5th ஒன். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இஸ் ரெமெம்பர்ட் ஃபார் அபாலிஷிங் விச் பிராக்டிஸ்? எந்த பிராக்டிஸ்க்காக நம்ம அவங்க இன்னும் இது பண்றோம்? தேவதாசி சிஸ்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவதாசி முறையை. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறையை. ஓகேவா? அதே மாதிரி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமன் லெஜிஸ்லேட்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியா. ஓகேவா? she fought against child marriage and prostitution, but is best remembered for her efforts in abolishing the Devadasi system. She also founded the Cancer Institute, Adayar. எந்த கொஸ்டின் வேணா கேட்பாங்க அவங்க பயோகிராஃபில இருந்தோ, இவங்க இதை பத்தி அது வேணா வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே கொஞ்சம். அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? இன் which year was the தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்? இதோட ஃபுல் நேமும் நமக்கு இம்பார்ட்டன்ட். TNTU தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. ஓகேவா? எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? 2008. ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? 2008ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. மற்றபடி அது என்னெல்லாம் பண்ணது நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்தது, which தமிழ்நாடு விமன் லீடர் வாஸ் praised by மகாத்மா காந்தி as the ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா? தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என மகாத்மா காந்தி புகழ்ந்த தமிழ்நாட்டு மகளிர் தலைவர் யார்? யார் இருப்பாங்க மகளிர் தலைவர்? யார்? அஞ்சலி அம்மாள். அஞ்சலை அம்மாள். சார், ஓகேவா? சோ ஜான்சி ராணின்னு சொன்னது யாரு? அஞ்சலை அம்மாள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ அஞ்சலை அம்மாள் அவங்க வந்து participated in salt satyagraha, civil disobedience movement and quit India movement. She was imprisoned multiple times and famously gave birth in prison, symbolizing the sacrifices of Tamil women in the freedom struggle. ஓகேவா? ஸோ அதனால மகாத்மா காந்தி தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொன்னது அஞ்சலை அம்மாள். அடுத்தது, நெக்ஸ்ட், அசெஷன் ரீசன் கொஸ்டின். இது இந்த மாதிரி அசெஷன் வரும், ரீசன் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு பிகாஸ் போட்டா இந்த இடத்துல ரீசன் அதுக்கு ப்ராப்பரா அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுச்சுன்னா ரைட்டுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க? த ஐராவதேஸ்வரா டெம்பிள் அட் தரசுராம் இஸ் அ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டு. மொத்தம் நான் நேத்தே சொல்லியிருக்கேன். இது கரெக்டா நான் நம்பர் சொல்ல முடியாது, பட் 3 கிட்டத்தட்ட 4-5 இருக்கு நம்ம கிட்ட யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல. ஓகேவா? ஸோ இதுல ஐராவதேஸ்வரா டெம்பிள் கரெக்ட், யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டு தான். இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் டால் விமானா, த டாலஸ்ட் இன் இந்தியா. இது இந்தியாவின் உயர்ந்த இந்த விமானங்கிறது விமானத்திற்காக, விமானம் தான் நம்ம சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது அசெஷனும் சாரி இதுக்கு இது ரைட். இதுக்கு வந்து விமானத்திற்காக கிடையாது. இது அசெஷன் ஏ வந்து இது கரெக்ட், ரீசன் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகே,
ஸோ தரசுராம் ஐராவதேஸ்வரர் டெம்பிள் வந்து கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் எனும் யுனெஸ்கோ பற்றி இடம் பெற்றது. ஆனால் இது உயர்ந்த விமானத்திற்காக அது கிடையாது. அந்த பெருமை தஞ்சை பிரகதீஸ்வரா கோயிலுக்கு மட்டும் சொந்தமானது. தரசுராம் கோயில் அதன் நுணுக்கமான சிற்பங்களுக்கும் 7 ஸ்வரங்கள் ஒலிக்கும் இசைப்படிகளுக்கும் பிரசித்தம். ஓகேவா? சோ யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல இது இருக்கு. ஓகே, நம்ம ஐராவதேஸ்வரா டெம்பிள் இருக்கு. பட் அது எதுக்குன்னா இதுக்காக மட்டும்தான். இதுக்காக 7 ஸ்வரங்கள் ஒலிக்கும் இசைப்படிகள் பிரசித்தம் பெற்றது. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது. நெக்ஸ்ட் த கோட்டாஸ் எ ட்ரைபல் கம்யூனிட்டி. இதுல அடுத்தது நமக்கு இந்த இது இருக்கு, நமக்கு எத்தனிக் குரூப்ஸ் நமக்கு வருது இந்த யூனிட்ல. அது எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரும், நீங்க பார்த்து. The Kotas, a tribal community of Tamil Nadu, are traditionally known for which occupation? எந்த ஆக்குபேஷனுக்காக? அவங்க பாட்ரி அண்ட் மெட்டல் கிராஃப்ட். ஓகே, அந்த கோட்டாஸ் வந்த கோட்டர்கள் வந்தா இது பானை பணி மற்றும் உலோக கைவினைக்கு கோட்டாஸ். ஓகேவா? ஸோ கோட்டாஸ் ட்ரைபல் குரூப் லிவிங் இன் நீல்கிரிஸ். அடுத்தது, who was the first women from Tamil Nadu to participate in the salt satyagraha of 1930 and get imprisoned? இந்த சமயத்துல இம்ப்ரிசன்ட் ஆனவங்க ஓகேவா? ருக்மணி லக்ஷ்மிபதி. ஓகே, உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துட்டு பங்கேற்று சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் மகளிர் யார்? ருக்மணி லக்ஷ்மிபதி. இதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Was a freedom fighter and social reformer from Tamil Nadu. She was the first woman from Tamil Nadu to join the salt satyagraha in 1930, for which she was arrested and imprisoned. Later she became the first women minister of the Madras presidency. ஓகேவா? கொஞ்சம் அடுத்தது, ஸோ அந்த கொஞ்சம் அந்த யூனிட் 3 மட்டும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு வரும், அப்புறம் கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ் பத்தி வரும், அப்புறம் எத்தனிக் குரூப்ஸ் வரும். ஓகே, நடுவுல கொஞ்சம் நமக்கு ஹெரிட்டேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் அது எல்லாமும் இருக்கு. அதுல கொஞ்சம் அந்த 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 ஒரு பார்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நிறைய எஜுகேஷன் ரிலேட்டட் கிடையாது, அது நிறைய ஜிகே ரிலேட்டடான ஒரு கண்டென்ட். அது நம்ம ஜிகேவும் கொஞ்சம் படிச்சீங்கன்னா அதை கொஞ்சம் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம எஜுகேஷன் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்துருவோமா? Which situation appropriately reflects the spiral principle of development? Spiral principle என்னது? வளர்ச்சியின் சுழல் கோட்பாடு. இந்த சுழல் கோட்பாடு இது சொன்னது ப்ரூனர் சொல்லியிருப்பாரு, ஜெரோம் ப்ரூனர். இது எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தை அப்படியே ஒவ்வொரு கிளாஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டே போகும் அந்த டாபிக். அதான் ஓகேவா? அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸ்பைரல்னா என்ன? அப்படியே சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், அந்த இது அப்படியே படிப்படியா முன்னேறிட்டே போகும். அதை தான் நம்ம சொல்றோம். ஒரு குழந்தை அடிப்படை வடிவங்களை வரைய கற்று பின்னர் அவற்றை ஜியாமெட்ரி பயன்படுத்தி இறுதியில் மேம்பட்ட வடிவமைப்பில் பயன்படுத்துவது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? சுழல் கோட்பாடு சொல்றோம். நெக்ஸ்ட்டுக்கு போயிருவோமா? நெக்ஸ்ட், மேட்ச் த ஸ்டேஜ் வித் இட்ஸ் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். இது ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடோலசன்ஸ். இது அப்டிராக்ட் ரீசனிங், ரூல் லேர்னிங், சிம்பாலிக் பிளே. எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இதோட மேட்ச் ஆகுது இருக்காங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு நான் அந்த ஆப்ஷனே நான் சொல்லலை. அந்த அந்த ஆப்ஷன்ஸ் எழுதலாம், இங்க இருந்தே சொல்லிடுவோம். ஏர்லி சைல்ட்ஹுட்ல எப்படி இருக்கும்? 2 to 6 இயர்ஸ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? சிம்பாலிக் பிளே இருக்கும், இமேஜினேஷன் குழந்தைங்க பண்ணும், ப்ரிட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ், அதான் குறியீட்டு விளையாட்டு, கற்பனை, நடிப்பு விளையாட்டு, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. லேட்டர் சைல்ட்ஹுட் வந்து நம்ம 6 to 12 இயர்ஸ் சொல்றோம். அப்ப இந்த ரூல் பேஸ்டு எக்ஸாம்ஸ், இப்படிதான் ரூல் பேஸ்டு கேம்ஸ், இங்க நிக்கணும் அங்க நிக்கிறது கரெக்டா பண்ணணும்னு நினைக்கும் அந்த வயசுல குழந்தைங்க. ஃபேர்னஸ் இருக்கும், கோஆபரேஷன் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், விதி பின்பற்றுதல், நியாயம், ஒழுக்கம், குழுவின்மை இருக்கும். நெக்ஸ்ட் அடோலசன்ட் ஸ்டேஜ் நம்ம 12 to 18 சொல்றோம். அப்ப அப்டிராக்ட் ரீசனிங் வளருது, கிரிட்டிக்கல் திங்கிங் வளருது, ஐடென்டிட்டி சர்ச் வளருது. அடோலசன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். இது எப்படி வேணா கேட்பாங்க. இளமை பருவம் 12 to 18 இயர்ஸ், கலப்பற்ற சிந்தனை, விமர்சன சிந்தனை, அடையாள தேடல், எது வேணா இருக்கும். ஸோ ஏர்லி சைல்ட்ஹுட் 2 to 6, லேட்டர் சைல்ட்ஹுட் 6 to 12, அடோலசன்ஸ் 12 to 18. இது கொஞ்சம் மறக்காதீங்க, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் which ஏஜ் குரூப் இஸ் கிளாசிஃபைட் as adolescent ஸ்டேஜ்னு இதை அவங்க சொல்றாங்க. அடோலசன்ட் ஸ்டேஜ்ங்கிறத 10 to 19 இயர்ஸ் என்ன சொல்றாங்க? WHO பிரகாரம் அடோலசன்ஸ் சொல்றாங்க. ஓகே, WHO உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்துள்ள இளமை பருவம் எந்த வயது குழுவை சொன்னா 20 to 19 இயர்ஸ் இங்க அடோலசன்ட் ஸ்டேஜ்னு சொல்றது. ஓகே, வளரிளமை பருவம்னு சொல்லுவோம். இளமை பருவத்தை வளரிளம் பருவம்னு சொல்லுவோம். அது 10 to 19 இயர்ஸ். அது அந்த சமயத்துல அந்த குழந்தைக்கு வர அந்த சேஞ்சஸா இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ், அதை பத்தியும் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், according to Noam Chomsky, children are born with an innate mechanism to acquire language. What is the mechanism called? அந்த மெக்கானிசம் எப்படி சொல்ல? ஒண்ணுமே இல்லை, அந்த குழந்தை தானே ஒரு நம்மளோட மதர் டங் நம்ம எப்படி கத்துக்கிறோம்?
அப்படியே மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறோம்ல, அந்த மாரி எல்லாருக்குமே அந்த மெக்கானிசம் இருக்கும். அந்த குழந்தைங்க அப்படியே கத்துக்கும். அததான் ஒரு லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ்ன்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அது இன்னேட்டா அது உள்ளுக்குள்ளேயே நமக்கு இருக்கும். குழந்தைகள் மொழியை பெறுவதற்கான உட்பிறந்த அமைப்பு சொல்றது இன்னேட்டுன்னு சொல்றது அதுதான். ஸோ இந்த லாங்குவேஜ் அக்வசிஷன் டிவைஸ்ன்னு வந்தா இங்க காம்ஸ்கி பேர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். Which principle explains that development proceeds from head to toe, head to toe, head control before walking? அது ஒண்ணுமே இல்ல. குழந்தை கழுத்து நிக்குது, அதுக்கப்புறம் நடக்குது இல்லையா? அததான் நம்ம சொல்லுவோம் head to toe சொல்லுவோம். இது developmental stages நம்ம கொஞ்சம் இருக்கும். அதுல வர்றது இது cephalocaudal principle நம்ம சொல்லுவோம். ஓகே, cephalocaudal இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. head to toe வந்துச்சுன்னா cephalocaudal. ஓகே, அடுத்தது இதுல அதுதான் இங்க கொஞ்சம் இருக்கும். இந்த ஆர்த்தோஜெனட்டிக்னு வந்துச்சுன்னா சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் டெவலப்மெண்ட் மூவ் ஆறது, எளிமையில இருந்து சிக்கல். இன்கேஸ் வேற எதனா கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. செஃபலோகார்டல்னா ஹெட் டு டோ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்சிமோ டிஸ்டல்ங்கிறத நம்மளோட கோர்ல இருந்து அப்படின்னா நம்மளோட முதுகுல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இதுக்கு போறது, லிம்ஸுக்கு போறதுன்னு சொல்லுவோம். கை விரலுக்கு போறது. ஓகே, குழந்தை அப்படியே ஃபர்ஸ்ட் நாள் உட்கார ஆரம்பிக்குது, அப்புறம் கையில புடிச்சு விளையாட ஆரம்பிக்குது, அதெல்லாமே சொல்றது அவங்க சொல்றது. உடல் மையத்திலிருந்து வெளியே நோக்கின்னு சொல்லுவாங்க அதை. ஓகே, டெவலப்மெண்ட் மூவ்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் பாடி அவுட்வர்ட். ஓகே, அதுக்கப்புறமா ஸ்பைரல் பிரின்சிபல்ன்றது, ஸ்பைரல்னாலே இந்த சுத்தி சுத்தி ஒண்ணுக்குள்ளேயே இது ஒண்ணு. நான் இன்னைக்கு படிக்கிறத வச்சு இப்ப நான் சைக்கிள் ஓட்டுவேன், அந்த பேலன்ஸை வச்சு நான் வண்டி ஓட்டுவேன், அந்த மாதிரி போறது ஸ்பைரல் பிரின்சிபல் சொல்லுவோம். வளர்ச்சி நேரா இல்லாம சுற்றி மீண்டும் வரும் திறன்கள், அந்த திறனை வச்சு வச்சு நம்ம பண்றது. ஓகேவா? அது ஸ்பைரல் பிரின்சிபல். இது எல்லாமே நம்மள டெவலப்மெண்ட்ல வர்றது. ஓகே, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ஜீன் பியாஜே தியரி, ஈகோசென்ட்ரிசம், the inability to see things from another's perspective, is the key characteristics of which stage ன்னு சொல்றோம். இந்த ஜீன் பியாஜேல மொத்தம் 4 இருக்கு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். SPCF இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்சரி, ப்ரீ ஆபரேஷன், கான்கிரீட், ஃபார்மல். இது சம்டைம்ஸ் வெறும் இந்த ஸ்டேஜஸா கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. இருக்கிறதுலேயே ஜீன் பியாஜே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரியிலேயே. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒண்ணு அவங்களோட ஆர்டர் கேட்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அந்த ஏஜ் குரூப்புக்கு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்னு வர வாய்ப்பு இருக்கு. சென்சரி மோட்டர்னா 0 to 2, ப்ரீ ஆபரேஷன் 2 to 7, கான்கிரீட்னா 7 to 11, ஃபார்மல் ஆபரேஷன் 12+ இயர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வேணா கேட்பாங்க இதுல, அது மட்டும் கொஞ்சம். ஓகே, ஸோ இந்த ஜீன் பியாஜேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஈகோசென்ட்ரிசம், இந்த ஈகோசென்ட்ரிசம்னா ஒண்ணுமே இல்லை, அந்த குழந்தை தான் நினைக்கிற மாதிரி தான் மற்றவங்க நினைக்கும்னு நினைக்கிறது, அவ்வளவு. அதுதான் ஈகோசென்ட்ரிசம். ஓகே, இந்த ஈகோசென்ட்ரிசம் எப்போ வரும்னா அந்த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல வரும். இது எல்லாமே சென்சஸ்ன்னு வந்துச்சுன்னா சென்சரி மோட்டர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீ ஆபரேஷன் வந்தா ஈகோசென்ட்ரிசம். இந்த லாஜிக்கல் திங்கிங் அந்த மாதிரிலாம் வந்தா கான்கிரீட். இன்னும் உள்ள போய் ஹைப்போதெட்டிக்கல் திங்கிங்லாம் வளர்றது ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல வளரும். ஓகேவா? யோசிக்கிறது. அடுத்தது, ஸோ ஈகோசென்ட்ரிசம் எப்போ வரும்? ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். ப்ரீ ஆபரேஷனல் 2 to 7 இயர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் த 3 மோட்ஸ் ஆஃப் லேர்னிங் ரெப்ரசன்டேஷன் அக்கார்டிங் டு ஜெரோம் ப்ரூனர்? ப்ரூனர் சொன்ன பிரகாரம் அந்த 3ஓட ஆர்டர் என்ன? அது என்ன ஆர்டர்? அது நம்ம இது படிச்சிருக்கோம். நம்ம இது ஜெரோம் ப்ரூனர் சொன்னது பிரகாரம் ஆர்டர் வந்து இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். அவ்வளவுதான். எப்படி அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, அதுதான் அந்த அந்த ஸ்டேஜ். அது செயல்பாடு, அதுக்கப்புறம் சின்னமா சிம்பிள்ஸ்ல கத்துக்குது, அதுக்கப்புறம் குறியீட்டுல கத்துக்குது, ஐகானிக் சின்னமான ஒவ்வொரு இதுல ஒரு வாக்கியமா கத்துக்கிறது, அதுக்கப்புறமா வாக்கியமா மாறுவது. ஓகேவா? அது குறியீடுனா வாக்கியமா மாறுறது, அதெல்லாம். ஸோ இன்ஆக்டிவ், ஐகானிக், கொஞ்சம் கரெக்டா அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். இன்ஆக்டிவ்னா ஆக்ஷன்ஸ்ல கத்துக்கிறது, ஐகானிக்ங்கிறது அந்த பிக்சர்ஸ், இமேஜஸ். ஓகே, அதெல்லாம் யூஸ் பண்ணி குழந்தை கத்துக்கிறது, அப்படியே ஐகானிக் ஸ்டேஜ். அதான் 1 to 6 இயர்ஸ்ல. சிம்பாலிக் மோடுங்கிறது 7+ இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ குழந்தை கொஞ்சம் லாங்குவேஜ், சிம்பிள்ஸ், அப்டிராக்ட் ரீசனிங் லைட்டா வளர ஆரம்பிக்குது. ஓகே, 7+ல அது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக், இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஆக்டிவ்னா ஆக்ஷன்ல பண்றது, ஐகானிக் ஸ்டேஜ் இமேஜ் அண்ட் பிக்சர்ல யூஸ் பண்ண கத்துக்குது, சிம்பாலிக்னா கொஞ்சம் அப்படியே பேச கத்துக்கிறது எல்லாமும் இருக்கு. ஓகேவா? சிம்பிள்ஸ்னாலே பேசுறது எல்லாமே இருக்கும். அடுத்தது next one. According to Kohlberg, the progression of moral development primarily explains. Kohlberg வந்தா moral development theory, இது கொஞ்சம் மறக்கவே மறக்காதீங்க.
அவர் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கிறாரு? 3 ஸ்டேஜஸ் வரும் அவர் சொன்னதுல. அதுல ஒவ்வொரு ஸ்டேஜஸ் 2 2ஆ பிரியும். ஓகேவா? சோ மொத்தம் 6 வரும் அந்த இடத்துல. ஓகே 3 லெவல்ஸ் 6 ஸ்டேஜஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கரெக்டா இருக்கும். 3 லெவல்ஸ் இருக்கும், 6 ஸ்டேஜஸ் இருக்கும் கோல்பர்க் சொன்னதுல. இவர் சொன்னது என்ன தியரி? மாரல் டெவலப்மெண்ட் தியரி. ஓகேவா? இதுல என்ன மெயினா சொல்றாங்க? how individuals reasoning about right and wrong evolves through 6 stages across 3 levels. ஓகேவா? இது ரைட் ஒண்ணு வந்து சமுதாயத்துக்காக நம்ம சரியா பண்ணணும்னு நினைக்கிறது. அந்த மாதிரி வரும். இப்போ இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ ஆப்ரேஷனல், ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். ஓகேவா? இதுல இந்த கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. இந்த குட் பாய் குட் கேர்ள் ஓரியன்டேஷன் எப்ப வருது? அப்படின்னா என்ன? தான் மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படி நினைக்கிற ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் 3ல வர்றது. ஓகேவா? ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷன். முன் மரபு ஒழுக்கம், வழக்கமான ஒழுக்கம், மரபுக்கு பிந்தைய ஒழுக்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th ஒன். இது அசஷன் ரீசன் கொஸ்டின். இது learners in the same classroom exhibit differences in intelligence, personality traits, interest and learning pace. அப்படின்னா என்னது இது? இண்டிவிஜுவல் லேர்னர்ஸ் நம்ம சொல்றோம்ல, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த இடம் இது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டு இருக்கு குழந்தைங்க. ஆமா, கண்டிப்பா இருக்கு. இது சொல்றது ரைட் தான். So these variations are solely due to IQ differences and factors like environment, socio-cultural background and motivation do not contribute. இது ராங் இல்லையா? ஐக்யூ டிஃபரன்சஸ் மட்டும் இருக்கிற குழந்தை நம்ம இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் சொல்றோமா? இல்ல. எல்லா விதத்திலயும் வேறுபட்டு இருக்கிற குழந்தைங்க இருக்கும். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ்ன்றது நம்ம எல்லாத்தையுமே சொல்றது இருக்கும். ஸோ அது தப்பு, இது ரைட். ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது. ஸோ இங்க அதுதான் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்போ ஐக்யூ மட்டும் காரணம் கிடையாது. மரபியல், சூழல், சமூக கலாச்சார பின்னணி, உணர்ச்சி மற்றும் ஊக்க காரணிகள், இது எல்லாமே இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் கூட சேர்றதுல வருது. ஓகேவா? ஐக்யூ மட்டும் காரணம் இல்ல. அடுத்தது இன் சைக்காலஜி அண்ட் லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட், இதுல who is best described as a late bloomer. நமக்கு இது இருக்கு இந்த டேர்ம், லேட் ப்ளூமர் நம்ம சொல்லுவோம். ஓகே, முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் டல்லா படிப்பாங்க, பட் அதுக்கப்புறம் ஸ்பீட் எடுத்து சூப்பரா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லேட் ப்ளூமர்ஸ்னு சொல்லுவோம். an individual whose abilities, talents or achievements surface later than peers. surface அப்புறம் வெளியில வரும், அதுதான். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? டிலேடு டெவலப்மெண்ட் இருக்கும், லேட்டர் அவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும், ரெசிலன்ஸ் இருக்கும், அப்படியே அதுல இருந்து அப்படியே ரெசிலண்டா திரும்பி அதனால டக்குன்னு எழுந்து வர்றது, இன்னர் ஸ்ட்ரென்த்னு சொல்றது இருக்கும், ஆத்தென்டிசிட்டி இருக்கும், ஒரிஜினாலிட்டி இருக்கும் கிட்ட. ஓகேவா? ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்த அளவு கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. இன்னும் வரும் தான், இன்னும் ரிவிஷன்ஸோட கனெக்ட் பண்ணி. அடுத்தது யூனிட் 5 பாப்போமா? யூனிட் 5, which of the following is a cognitive characteristics of a learner? இதுல காக்னேட்டிவ், நான் காக்னேட்டிவ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். காக்னேட்டிவ்னாலே நம்ம மெமரி ப்ராசஸ் இருக்கு. ஸோ அட்டென்ஷன் ஸ்பேன், மெமரி, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இந்த மாதிரி வந்துச்சுன்னா காக்னேட்டிவ்குள்ளதான் சேரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் காக்னேட்டிவ் அதே மாதிரி இன்னொன்று இருக்கு. நான் காக்னேட்டிவ்னால இந்த அஃபெக்டிவ் அண்ட் பர்சனல் ட்ரேட்ஸ் எல்லாம் நான் காக்னேட்டிவ்ல சேரும். ஆட்டிடியூட், மோட்டிவேஷன், வேல்யூஸ், இன்ட்ரெஸ்ட், இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, சோஷியல் பிஹேவியர், இது எல்லாமே நான் காக்னேட்டிவ்ல சேரும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது which of the following reflects a psychological factor influencing learning? கற்றலை பாதிக்கும் உளவியல் காரணியை பின் வருவனவற்றில் எது காட்டுகிறது? எது வந்து காட்டுகிறது? லேர்னர்ஸோட மோட்டிவேஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆட்டிடியூட் என சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். பார்த்துக்கோங்க, நமக்கு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லேர்னிங்னு ஒன்று இருக்கும், அதில் நிறைய இருக்கும். ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர், சைக்கலாஜிக்கல். ஓகேவா? அந்த கொஸ்டின் படிங்க, பதட்டப்படாம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸ் ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா? அடுத்தது அக்கார்டிங் டு எபிங்கஸ் ஃபர்கெட்டிங் கர்வ்னு நமக்கு ஒன்று இருக்கு, அண்ட் டிகே தியரி, இது ரெண்டுமே இந்த ஃபர்கெட்டிங்குள்ள வரும். நமக்கு ரிமெம்பரிங் ஃபர்கெட்டிங்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, அதில் வர்றது வாட் இஸ் த மெயின் காஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங். ஃபர்கெட்டிங்கோட மெயின் காஸ் என்னன்னா, மெமரி ட்ரேசஸ் ஃபேட் வித் த பேசேஜ் ஆஃப் டைம் இஃப் நாட் ரிஹர்ஸ்ட். மீளாய்வு செய்யப்படாவிட்டால் நினைவு சுவடுகள் காலப்போக்கில் மங்கிவிடும். இது ரெண்டு தியரிக்குமே இந்த ஒரு சென்டென்ஸ் கரெக்டா செட் ஆகும். நம்ம அடிக்கடி அதை நினைக்கும் போது மட்டும் மறக்காம இருக்கும். அததான் இவங்க சொல்றது ஃபர்கெட்டிங் கர்வ்லயும் சரி, டிகே தியரிலையும் சரி. ஓகேவா? ஸோ நம்ம அடிக்கடி அதை நினைக்கணும், அதுதான். அப்பதான் நம்ம
நம்ம மனசுல நிக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. ரிப்பிட்டேஷன் அண்ட் ஓவர் லேர்னிங் ஸ்ட்ரென்தன் மெமரி. அதை பத்தி யோசிக்கும் போது புக்லயே இருக்கும். கரெக்ட் தானே? ஒரு விஷயம் படிச்சாலும் நம்ம அடிக்கடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஞாபகம் இருக்காது. அடுத்தது மேட்ச் த ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி வித் தேர் கரெக்ட் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு மெமரினே ஒண்ணு இருக்கும். அதுல வர்றது நமக்கு என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரீவல். ஓகேவா? என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரீவல். இதுக்கு ஆன்சர் வந்து இங்க பி, A2. இதுதான் என்கோடிங்னாலே. என்னன்னா நம்ம பார்க்குற ஒரு விஷயம் சென்சரி ஆர்கன் மூலியமா தான் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். மொத்தம் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? அதை வச்சுதான் நம்ம எல்லா விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். அதை எப்படி நம்ம அதை ப்ராசஸ் பண்றோம்? அது டிரான்ஸ்ஃபார்மிங் சென்சரி இன்புட் இன்டு யூசபிள் ஃபார்ம். எப்படி வேணா இருக்கலாம். விஷுவலா இருக்கலாம், கௌஸ்டிக், சிமாண்டிக், எப்படி வேணா இருக்கு. அடுத்தது ஸ்டோரேஜ். அது எப்படி நம்ம ஸ்டோரேஜ் போறோம்? ரீட்டைன் பண்றோம் இன்ஃபர்மேஷன் ஓவர் டைம். ஒன்று ஷார்ட் டேர்ம்ல பண்றோம், இல்லை லாங் டேர்ம்ல பண்றோம். இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட் டேர்ம்ல பண்றது ஏதோ ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். லாங் டேர்ம்ன்றது அப்படியே நமக்கு மெமரியில அப்படியே அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? சில நினைவுகள் அதெல்லாம் லாங் டேர்ம் மெமரியில இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரிட்ரீவல்ங்கிறத நம்ம வெளியே கொண்டு வர்றது. அக்சஸிங் ஸ்டோரேஜ், ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன் வென் நீடட். ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரீவல். இதுவே ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரியில வர்றது. ஓகே. அடுத்ததுக்கு போயிடுவோமா? நெக்ஸ்ட். இதுக்கு உங்களை ஆன்சர் சொல்ல யோசிக்க விடாம பண்றது காரணமே நமக்கு டைம் கம்மியா இருக்கு, அதுக்கு தான். ஓகேவா? பட் எக்ஸாம்ல கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் லைட்டா எடுத்துக்கோங்க. அடுத்தது, why does the learning curve often take the form of S shaped curve ன்னு ஒன்று சொல்றோம். இதுவும் இம்பார்ட்டன்ட். the S shaped curve சிக்மாய்டுன்றவர் சொல்லியிருப்பாரு, அதனாலதான் அது சிக்மாய்டுன்னு ஆயிடுச்சு. சிக்மாய்டு கர்வ்னே நம்ம சொல்றோம். இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இனிஷியல் லேர்னிங் ஸ்லோவா இருக்கும், தென் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும் ப்ராக்டிஸோட. ஃபைனலி ஸ்டெபிளைசஸ் அட் எ பிளேட்டியூ. அது ரீச் ஆனவொன்னு என்ன ஆகும்? அப்படியே பிளாட்டி ஆயிடும். அது ஆனா திரும்பி அதுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறமும் சில தியரி அதுல இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் அதை ரிஹர்ஸ் பண்ணணும். அதை மாதிரி பண்ணும்போது இன்னும் அது ஸ்ட்ராங்கா செட் ஆகும். ஸோ பிளாட்டியூ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஷேப்டு கர்வ், சிக்மாய்டு கர்வ்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா, ஆரம்பத்தில் கற்றல் மந்தமாக இருக்கும், பின்னர் பயிற்சியால் வேகமாக முன்னேற்றம் காணப்படும், கடைசியில் நிலைத்தடத்தில் பிளாட்யூனாலே இப்படி இருக்கிறதா பிளாட்யூன்றோம். அப்படியே இருக்கும் ஸ்ட்ரைட்டா நிலையாக்கிக்கிறது. அவ்வளவுதான். ஓகேவா? கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது அதான் நம்ம சிக்மாய்டு கர்வ்னு சொல்றோம். ஸோ இதை பண்ணது யாரு? எபிங்கஸ். எப்ப பண்ணாரு? 1885. அதுக்கு தான் பிளாட்டியூ ஸ்டேஜ்ங்கிறது எப்படி சொல்லுவோம்? ப்ராக்ரஸ் ஸ்லோ ரெக்வயரிங் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஃபார் ஸ்மால் கெயின்ஸ் சொல்லுவோம். பிளாட்டியூ ஸ்டேஜ் மட்டும் தனியா கேட்டாங்கன்னா இதை பார்த்துக்கலாம். இந்த பிளாட்டியூவா இருந்துச்சு, இப்படியே இப்படியே தங்கிருது ஒரு இடத்துல. அதை திருப்பி நம்ம கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு மேலே கொண்டு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோமா? லேர்னிங் அஸ் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் எம்பசைஸ்ட் இன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றல் தூண்டுதல், கற்றல்ல தூண்டுதல் பதில் என வலியுறுத்தப்படுவது. எந்த இது சொல்லுது? பிஹேவியரிசம். இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் வந்தாலே ஏதோ ஒரு தூண்டுதல் இருக்குது என்வாயன்மெண்ட்ல, அதனாலதான் அதுக்கான ஒரு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அதுல இருந்து நம்ம ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வரோம் பசங்க கிட்ட. அததான் பிஹேவியரிஸ்ட்லாம் சொல்றது. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. காக்னிட்டிவிசம்னா மென்டல் ப்ராசஸ் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா அவங்களையே நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விடுறது, ஒவ்வொரு விஷயம் பார்த்து. ஹியூமானிசம், மெயினா ஹியூமானிசம்ல ஒரு ஃப்ரீடம் கொடுத்து, ஓகேவா, அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் அங்க கொடுக்கறத ஹியூமானிசம் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது, ஸோ பிஹேவியரிசம் வந்தா வாட்சன், இவர் தான் ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் சொல்லுவோம். பாவ்லோவ் அண்ட் ஸ்கின்னர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாட்சன், பாவ்லோவ் அண்ட் ஸ்கின்னர். அடுத்ததுக்கு போயிடுவோமா? which combination best represents the essential sequence of a comprehensive lesson plan? இதுல நமக்கு லெசன் பிளான் கொஸ்டின் வருது. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. எப்படி ஒரு ஏன்னா ஒரு டீச்சர்ஸ் எழுத போறோம் இல்லையா? ஸோ லெசன் பிளான் பத்தி கொஸ்டின் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் லெசன் பிளான் எப்படி இருக்கும்? ஆன்சர் டி, லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். நோக்கம் எழுதணும், கற்றல் நோக்கங்கள் இருக்கணும், கற்பித்தல் செயல்பாடுகள், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், கற்பித்தல் பொருட்கள் அண்ட் வளங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ண போறோம்னு எழுதுறோம், அதுக்கப்புறம் மதிப்பீடு, அதுக்கப்புறம் பிரதிபலிப்பு, கடைசியா ரிஃப்ளெக்ஷன் வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல எதனா ஒரு பாயிண்ட் இல்லாமையும் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா எதுவுமே நோக்கத்துல அப்ஜெக்டிவ்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும், ரிஃப்ளெக்ஷன்ல முடியும். அதுக்குள்ள எப்படி வேணா மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய லெசன்ஸுக்கும் நமக்கு மாடல்ஸ் இருக்கு. அதுல மெயின் 5E மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5E மாடல் என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், எவாலுவேட் இல்லையா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
5E மாடல் முக்கால்வாசி நிறைய 5E மாடல் இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஷியல் கைண்ட் ஆஃப் லேர்னிங்க்கு யூஸ் ஆகுறது 5E மாடல் சொல்றது. ஓகே, அடுத்ததுக்கு போயிடுவோமா? which of the following correctly distinguishes between inductive and deductive? அது விதி வருமுறை விதி விளக்க முறை சொல்றோம். இந்த இண்டக்டிவ்னாலே கொஞ்சம் டக்குன்னு எஸ் டு ஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடக்டிவ்னா ஜி டு எஸ். ஏன்னா இது அடிக்கடி நம்மள கன்ஃபியூஸ் பண்ற ஒரு பார்ட். எதனா ஒன்னாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சிச்சு? டிடக்டிவ்னா ஜி டு எஸ். ஜினா என்னன்னா ஜென்ரலா ஒன்றத்தை சொல்லிட்டு அதுல இருந்து ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயத்துக்கு போறது டிடக்டிவ் சொல்றோம். இண்டக்டிவ்னா ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு ஜென்ரலான ஒரு திங்க்கு போறது நம்ம இண்டக்டிவ்னு சொல்றோம். இது எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டிடக்டிவ்னா ஜி டு எஸ், ஜி டு எஸ். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட், இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ். ஓகே, இது எல்லாத்துலயும் வரும். இண்டக்டிவ் ரிசர்ச், டிடக்டிவ், இண்டக்டிவ் டீச்சிங், டிடக்டிவ் டீச்சிங், இண்டக்டிவ் மெத்தட் எல்லாம் இந்த ஒரு ப்ராசஸ் ரொம்ப. ஓகே, 8th கொஸ்டின் வந்துட்டோமா? இப்போ இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ்னா இண்டக்டிவ் என்ன பண்ணும்? எக்ஸாம்பிள்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஜென்ரலுக்கு போகுது, அதை தான் ஸ்பெசிபிக் டு ஜீன் சொல்றோம். டிடக்டிவ் என்ன பண்ணுது? ஜென்ரல் ரூல்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் போகுது, இந்த ஜி டு எஸ் சொல்றோம். இதை கொஞ்சம் எழுதி பார்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா மெத்தடுன்னு வந்தா இண்டக்டிவ் டிடக்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அனாலிட்டிக் அதெல்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? Who is regarded as the father of heuristic method of teaching? Heuristic method of teaching ஓட ஃபாதர் யாருன்னா ஹென்றி எட்வர்ட் ஆம்ஸ்ட்ராங். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹென்றி எட்வர்ட் ஆம்ஸ்ட்ராங், இவர் ஃபாதர் ஆஃப் ஹியூரிஸ்டிக் மெத்தட். ஹியூரிஸ்டிக் மெத்தட்னாலே கண்டறி முறைன்னு நம்ம சொல்றோம். ஹியூரிஸ்டிக்னால டிஸ்கவரி லேர்னிங்னு சொல்லலாம். பசங்களை ஒரு விஷயத்தை அவங்களே கண்டுபிடிக்க வைக்கிறது, அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வர வைக்கிறது. சுய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி, சோதனை மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நமக்கு இந்த ஹியூரிஸ்டிக் மெத்தட் கண்டிப்பா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட், அதுல ஆக்டிவா பசங்க படிப்பாங்க. அதான் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன், ஹவு ஷுட் டீச்சர் அட்டானமி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பி அண்டர்ஸ்டுட்? நமக்கு இந்த யூனிட் 4ல கடைசியா இருக்கிற இதுதான் அட்டானமி அக்கௌண்டபிலிட்டின்னு நம்ம சொல்றோம். அட்டானமி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இதுக்கு ஆன்சர் வந்து டி. அட்டானமி என்ன பண்ணுது? அட்டானமினா சுயாட்சின்னு சொல்றோம். ஆசிரியர்களை புதுமையாக்க வலுப்படுத்திக்கிறது, இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா அவங்களை யோசிக்க வைக்கிறது, இனோவேட் பண்ண விடுது. அட்டானமினா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறோம். அதனால அக்கௌண்டபிலிட்டினா அவங்களுக்கு அங்க வந்து பங்கு இருக்கு, அதுக்கு அவங்க பொறுப்பு எடுத்திருக்காங்க. அதுதான் பொறுப்புணர்வு, வெளிப்படைத்தன்மையையும் மாணவர் சாதனையையும் உறுதிப்படுத்துகிறது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டட் எதனா ரியல் லைஃப் கொஸ்டின் வந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. அட்டானமில டீச்சருக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஸோ இனோவேஷன், கிரியேட்டிவ் திங்கிங் அவங்க நினைச்ச மாதிரி பண்ண முடியும். அக்கௌண்டபிலிட்டி அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ற இடத்துல இருக்காங்க, ஸோ பொறுப்பா பண்ணும். ஓகே, அது ரெண்டுமே ஒரு டீச்சருக்கு தேவைன்னு சொல்றது. நெக்ஸ்ட் போயிடுவோமா? யூனிட் 6 வந்துட்டோம் இப்போ இல்லையா? யூனிட் 6. ஓகே, யூனிட் 6ல மேட்ச் த ஃபாலோயிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வித் தேர் கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, இதுல இன்ட்ரெஸ்டோட இந்த இது இருக்கு. இன்ட்ரின்சிக் இன்ட்ரெஸ்ட், எக்ஸ்ட்ரின்சிக் எல்லாமே நான் படிக்கல. ஆன்சருக்கு போய் நம்ம ஸ்ட்ரைட் ஆன்சரை பார்த்துருவோம் இல்லையா? இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு சி. இதுல இன்ட்ரின்சிக் இன்ட்ரெஸ்ட்னா நம்ம உள்ளுக்குள்ள வர்றது எப்பயுமே இன்ட்ரின்சிக், வெளியில இருந்து கிடைக்கிறது எக்ஸ்ட்ரின்சிக். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மோட்டிவேஷனுக்கும் இது பொருந்தும். இன்ட்ரின்சிக்னா உள்ளுக்குள்ள, எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளியே. எக்ஸ்பிரஸ்ட்னா வெளியில காட்டுறது, வெளிப்படுத்திய ஆர்வம். மேனிஃபெஸ்ட், மேனிஃபெஸ்ட்னா வெளிப்படையாக காணும். இது ஒண்ணு பார்க்கும்போது கரெக்டா புரியும், நம்ம பண்ண நமக்கு புரியும். A4 intrinsic interest stems from the activity itself, உள்ளுக்குள்ள வர்றது. Extrinsic interest arises from external rewards இருந்து வர்றது, மத்தவங்க கொடுக்குற ஃபேமோ மணியோ சக்சஸால நமக்கு கிடைக்கிறது. எக்ஸ்பிரஸ்டு இன்ட்ரெஸ்ட்னா டிக்ளேர்டு பை பர்சன் verbally, நானே அவனே எக்ஸ்பிரஸ் பண்றான், எனக்கு இது பிடிக்கும்னு சொல்றோம் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட், அதை தான் நம்ம எக்ஸ்பிரஸ்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம். Manifest interest observed by others when a person is deeply engaged in activity. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதை பண்ணிட்டு இருக்கும்போது மற்றவங்களே அதை பார்த்தவங்களும் நினைச்சுக்கிறாங்க, ஓகே இவனுக்கு இது பிடிச்சிருக்குன்ற நினைக்கிறதான் மேனிஃபெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். வெளிப்படையாக காணப்படும் ஆர்வம். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின் இதெல்லாம் கேட்டா இந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, வெளிப்படையாக காணப்படும் ஆர்வம்னா செயலில் ஆழ்ந்து ஈடுபட்டிருப்பதை மற்றவர்கள் கவனிப்பது. ஓகே,
இது இன்னொன்னு என்னன்னா, நியூட்டன் சோதனைகளில் ஈடுபட்டதும் உணவையே மறந்தது. இதுவும் வெளிப்படையா கரெக்ட். நம்மளே சம்டைம் எக்ஸாம்ல அப்படியே இன்ட்ரெஸ்டா படிக்கும்போது வைக்கிறது எது சாப்பிடவே மறந்துடுறோம் இல்லையா? அதுவும் இந்த இடத்துல சேரும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேனிஃபெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது, which of the following is not considered a core component of motivation in psychology பொறுத்த வரைக்கும்? இன்னொன்னு ஈஸியா இருக்கும். ஓகே. சோ உளவியல் உந்துதல் சாரிப்பா, மோட்டிவேஷனா உந்துதல். ஓகே, உந்துதல் கூறுகளில் பின்வருவனவற்றில் எது அடிப்படை கூறாக கருதப்படுவது இல்லை? இதுக்கு ஆன்சர் வந்து இன்டெலிஜென்ஸ். இந்த இடத்துல மோட்டிவேஷன் பத்தி நம்ம பேசுறோம். இதுல ஆக்டிவேஷன் இருக்கும், the decision to initiate a behavior இருக்கும், பர்சிஸ்டன்ஸ் இருக்கும், அதை நான் கரெக்டா பண்ணணுங்கிற பர்சிஸ்டன்ட் இருக்கும், தடைகள் இருந்தாலும் இலக்கை நோக்கி தொடர்ச்சியான முயற்சி அது இருக்கும், இன்டென்சிட்டி இருக்கும், இலக்கை அடைவதில் செலுத்தப்படும் ஆற்றல் மற்றும் தீவிரம். இது மூணுமே ஒரு மோட்டிவேஷனுக்குள்ள சேரும். இது இன்டெலிஜென்ஸ்ல இல்ல. இன்டெலிஜென்ஸ்ல இன்பார்ன் கெப்பாசிட்டி டு சால்வ். இன்டெலிஜென்ஸ்ல இது சேரலாம். ஆக்டிவேஷன், பர்சிஸ்டன்ஸ், இன்டென்சிட்டி, இது மூணுமே இருக்கு. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது மூணுமே மோட்டிவேஷனுக்குள்ள வர 3 காம்பனன்ட்ஸ் கூட சொல்லலாம். 3 எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் என்னன்னா ஆக்டிவேஷன், பர்சிஸ்டன்ஸ், இன்டென்சிட்டி. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. A person who shows strong ability in imagination and artistic expression is said to have. இது அடுத்தது நமக்கு இந்த மாதிரி ஆப்டிடியூட் இருக்கு. இந்த மாதிரி வரும் கொஸ்டின்ஸ் எது வேணா கேட்பாங்க. இப்போ ஒருத்தவனுக்கு இமேஜினேஷன் இருந்தா அது கிரியேட்டிவ் ஆப்டிடியூட் நம்ம சொல்லலாம். காக்னிட்டிவ்னா அறிவாற்றல் திறனாய்வு, மெக்கானிக்கல்னா இயந்திர திறனாய்வு, பிசிக்கல் ஆப்டிடியூட் உடல் திறனாய்வு. ஸோ இது ரிலேட்டடா எதனா கொஸ்டின்ஸ் வந்தா கொஞ்சம் படிச்சு பார்த்து ஆப்டிடியூட் பண்ணுங்க. ஆப்டிடியூட்னால என்னன்னா அவனுக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி நாளைக்கு இன்னும் அவங்க பெஸ்டா பண்ண வைக்கும். அதுதான் ஆப்டிடியூட் நம்ம சொல்லுவோம். ஓகே, பண்ண முடியும் நம்மளால. ஓகே சார், காக்னேட்டிவ். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி இருக்கு, அவனுக்குள்ள அந்த திறன் இருக்கு. இன்னும் அதுல ஃபோக்கஸ் பண்ணா பெரிய ஆளா வருவான். இதுதான் கிரியேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், which set correctly represents the 3 components of attitude? இந்த ABC நம்ம சொல்றோம் இல்லையா, இத ஆட்டிடியூட்ல வர ஒரு பார்ட் இது. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி, அஃபெக்டிவ், பிஹேவியரல், காக்னிட்டிவ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்ச்சி, நடத்தை, அறிவாற்றல். ஓகே, சோ மனப்பாங்கு, ஆட்டிடியூட மனப்பாங்குன்னு சொல்றோம். மனப்பாங்கின் 3 கூறுகளை சரியாக காட்டுவது எது? உணர்ச்சி, நடத்தை, அறிவாற்றல். ஏபிசினா அஃபெக்டிவ், பிஹேவியரல், காக்னிட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ இது மூணுமே இருக்கு. அஃபெக்டிவ்னா ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ், பிஹேவியர், ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆக்ஷன், காக்னிட்டிவ்னா தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், which category is at the highest level? இது வந்து நார்மலா ஓல்டு தான். ஓகேவா? மாஸ்லோ அதே மாதிரி 1970s இன்னும் பண்றாங்க. நம்ம சொல்லியிருப்பேன் இல்லையா, இன்னும் ஒரு 2-3 ஆட் பண்ணுவாங்க அதுலன்னு. இது ஓல்டுல மொத்தம் 5 இருக்கும் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அவர் பண்ணதுல. இதுல எது மேல இருக்கும்? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ், சுய நிறைவு தேவைகள். ஓகேவா? புதுசா வந்த மாஸ்லோ ஹைரார்கில டிரான்செண்டன்ஸ் சொல்லுவோம். ஸ்பிரிச்சுவலா நம்ம எப்படி கனெக்ட் ஆறோம், அந்த ஹைரார்கி மேல இருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இந்த 5 போக ஏஸ்தட்டிக் ஒன்று, டிரான்செண்டன்ஸ் ஒன்று, அதை ஆட் பண்ணுவாங்க. காக்னிட்டிவ், அதெல்லாம் ஆட் ஆகும். ஸோ இதுல ஹையஸ்ட் லெவல் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இன்கேஸ் புதுசு கேட்டாங்கன்னா டிரான்செண்டன்ஸ். ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் அந்த கனெக்டட். அடுத்தது, அக்கார்டிங் டு ஸ்பியர்மேனோட 2 ஃபேக்டர் தியரி, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இன் ஆஃப் விச் காம்பனன்ட்ஸ்? ஸ்பியர்மேனோட 2 ஃபேக்டர் தியரி இருக்கு இல்லையா, அது ஜெனரல் ஃபேக்டர், ஸ்பெசிபிக் ஃபேக்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1904ல இவரு பண்றாரு. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பியர்மேன் பண்ண என்ன தியரி? 2 ஃபேக்டர் தியரி. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், பொது காரணி மற்றும் சிறப்பு காரணி. ஓகே, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், சிறப்பு காரணி. ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஃபேக்டர்னா என்ன இன்கேஸ் கேட்டாங்கன்னா, அது என்ன பண்ணும்? விச் இன்ஃப்ளூயன்சஸ் ஓவரால் மென்டல் எபிலிட்டிக்கு காரணம் நமக்கு இருக்கிற ஒரு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸ்பெசிபிக் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது அதை நம்ம ஒரு பர்டிகுலர் டாஸ்க்ல அப்ளை பண்றோம் இல்லையா, ஒரு சின்ன இடத்துல மட்டும் இருக்கிறது பர்டிகுலர். இப்போ ஒரு குழந்தை வந்து மியூசிக்ல பெரிய ஆளா இருக்குன்னா அது ஸ்பெசிபிக்கா அந்த குழந்தையோட இது, அது இன்டெலிஜென்ஸ், அதுதான் அது சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோமா? அக்கார்டிங் டு வாலாஸ் மாடல், வாட் இஸ் த கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் த கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஸ்டேஜஸ்ன்னு சொல்றாங்க. கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஸ்டேஜஸ்ங்கிறது என்னன்னு சொல்றோம்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரியேட்டிவிட்டியோட ஸ்டேஜஸ், அவ்வளவுதான். இது மாதிரி சொல்லும் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டியோட ஸ்டேஜஸ் என்னன்னா ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இலுமினேஷன், வெரிஃபிகேஷன். ஓகேவா? ப்ரிப்பேர் பண்றோம், பாக்குறோம், அதுக்கப்புறம் அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறோம், அதை தான் இன்குபேஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம்
டக்குன்னு ஒரு ஆஹா மூமெண்ட்னு சொல்லுவோம். அதுதான் இல்லுமினேஷன். டக்குன்னு ஒரு வெளிச்சம் மாதிரி டக்குன்னு ஒரு ஆன்சர் தோணும். உள்ளொளி பெருகுதல். ஆஹா மூமெண்ட்டும் இதுல தான் வரும். ஞாபகம் கிரியேட்டிவ். அப்புறம் வெரிஃபிகேஷன், சரி பார்த்தல். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடுவோமா? who is known as the father of intelligence testing? நுண்ணறிவு சோதனையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நுண்ணறிவு சோதனையின் தந்தை என்று அழைக்க ஆல்ஃபர்ட் பினட். இந்த ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்தாலே யார் வரும்? ஆல்ஃபர்ட் பினட். இது 1905ல இவர் சேர்ந்து ஒரு இன்டெலிஜென்ஸ்க்காக ஒரு ஸ்கேல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பண்றாங்க. அதான் தான் ஆல்ஃபர்ட் பினட். ஓகேவா? ப்ராக்டிக்கலா ஒரு மெஷர் பண்றாங்க இன்டெலிஜென்ஸை. ஃபர்ஸ்ட் பினட் சைமன் டெஸ்ட்னே பேர் அது. ஓகேவா? 1904ல 1905ல பண்ணுவாங்க அது. ஓகேவா? அந்த ஸ்கேல் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது who introduced the concept of intelligence quotient? இந்த ஐக்யூ என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஐக்யூ என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியது யாரு? வில்லியம் ஸ்டென். இதுவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் ஸ்டென். who introduced the concept of intelligence quotient? வில்லியம் ஸ்டென். ஓகேவா? இந்த டைம்லைன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஐக்யூல 1905ல பினட்டும் சைமனும் சேர்ந்து ஒரு ஸ்கேல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ஸ்கேல் பண்றாங்க. 1912ல வில்லியம் ஸ்டென். ஓகேவா? வில்லியம் ஸ்டென் என்ன பண்றாரு? ஐக்யூக்கு ஒரு ஃபார்முலா பண்றோம். அந்த இதுவும் முக்கியம். ஐக்யூவோட ஃபார்முலா என்னது? மென்டல் ஏஜ் பை குரோனிக்கல் ஏஜ் இன்டு 100. இதுதான் ஐக்யூவோட ஃபார்முலா. வில்லியம் ஸ்டென் பண்றாரு. அப்புறம் 1916ல அகைன் லூயிஸ் டெர்மன் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில பண்றாங்க. திரும்பி அந்த பினட்டோட டெஸ்ட்டை ரிவைஸ் பண்றாங்க. ஸ்டான்ஃபோர்ட் பினட் வைட்லி யூஸ்டு ஃபார் ஐக்யூ மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இது மூணு கொஞ்சம் அந்த டைம் லைன் மாதிரி ஐக்யூ. அடுத்தது who is considered the father of type theory of personality? நமக்கு மொத்தம் பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டைப் தியரி, ட்ரைட் தியரின்னு ரெண்டு இருக்கும். டைப் தியரியோட ஃபாதர் யாருன்னா ஹிப்போக்ரேட்ஸ். ஓகேவா? டைப் தியரினா ஹிப்போக்ரேட்ஸ். டைப் தியரினாலே என்னது? எல்லாருக்குமே நிறைய பேர் இப்போ இன்ட்ரோவர்ஷனா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டைப். இல்லைன்னா இந்த பிளட் குரூப், இந்த பிளட் இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி மெஷர் இதெல்லாம் இப்போ இது மாதிரி ஒரு குரூப் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இது இந்த மாதிரி இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற பீப்புளை ஒரு குரூப் பண்றதை நம்ம டைப் தியரின்னு சொல்றோம். அடுத்தது who is known as the father of guidance? father of guidance யாரு? ஸோ ஆன்சர் வந்து இது ஃப்ராங்க் பாசன்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இதுல கடைசியா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃப்ராங்க் பாசன்ஸ் தான் கைடன்ஸோடது. அடுத்தது who is pioneered? pioneerனா முதல்ல யார் மொழிந்தாங்க? நம்ம சொல்லுவோம் இல்லையா? யார் வந்து ஸோ அது நான் டைரக்டிவ் ஒரு கிளைண்ட் சென்டர்டு கவுன்சிலிங். இதுல வந்து இந்த கவுன்சிலிங்ல நமக்கு ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. டைரக்டிவ், நான் டைரக்டிவ், எக்லெக்டிக்னு சொல்லுவோம். இந்த நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் சொன்னது யாரு? கார்ல் ராஜர்ஸ். நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் யாரு? கார்ல் ராஜர்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் மறக்கவே மறக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் இது. டைரக்டிவ் கவுன்சிலிங் வந்து வில்லியம்சன். ஓகே, இது கவுன்சிலர் சென்டர்டா இருக்கும். கவுன்சிலர்னா யாரு? அந்த டாக்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டாக்டர் தான் இங்க கவுன்சிலர். கவுன்சிலினா நமக்கு போன அந்த பேஷண்ட் தான் கவுன்சிலிங். கவுன்சிலர் தான் அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாரு. பட் நான் டைரக்டிவ்னா கிளைண்ட் வந்த பேஷண்ட் என்ன சொல்றாங்களோ அதை லிசன் பண்ணி அவங்களே அவங்களுக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வைப்பாங்க. எக்லெக்டிக்ன்றது எஃப்சி டான் தான் பயனர். இதுக்கு ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. ஓகே, ரெண்டுமே சேர்த்து பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்களும் சொல்லுவாங்க, வந்த பேஷண்ட்டுக்கும் கொஞ்சம் என்ன அவங்களே சொல்யூஷன் கண்டுபிடிக்க வைப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ யூனிட் 6 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 7. ஓகேவா? யூனிட் 7 மேட்ச் த ஃபாலோயிங் டெஸ்ட் வித் த மெயின் பர்பஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த எஜுகேஷன் இவாலுவேஷன் கொஞ்சம் மார்க் எடுக்கிற ஒரு ஈஸியான ஒரு பார்ட். அதனால கொஸ்டின் சரியா படிச்சு மார்க் எடுங்க. அது ஓகே, விடாதீங்க. ஸோ டயக்னாஸ்டிக் டெஸ்ட், ப்ரோக்னாஸ்டிக், அச்சீவ்மெண்ட், ஆப்டிடியூட், இந்த 4 டெஸ்ட்டை பத்தி மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு டி. மேட்ச் த ஃபாலோயிங் ஏன் ஆட் பண்ணுதுன்னா ஒரே நேரத்தில் இந்த 4த்தையுமே கவர் பண்ணலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் எக்ஸாம்ல நமக்கு பிரிச்சு கூட வரலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு டி ஆன்சரு. என்னன்னு பார்த்துருவோமா? இங்கேயே கொடுத்துருவோம், இதில் பார்த்துருவோம். பட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுங்கிறத நோய் அறிதல்னு சொல்கிறோம். ஓகே, டயக்னாஸ்டிக்னாலே என்னன்னா அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்ம கண்டுபிடிக்கிறது. எங்க வீக்கா இருக்கு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சரி பண்றது. அதான் பிஃபோர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். எதுக்கு பண்றோம்? அதோட லேர்னிங் கேப் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதோட கீ டேர்ம் வந்து இந்த லேர்னிங் கேப். இந்த ப்ரோக்னாஸ்டிக் டெஸ்ட்ங்கிறது இந்த குழந்தை இப்ப என்ன தெரியுது, பின்னாடி அதுக்கு அந்த ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ், இது எப்படி ஞாபகம் வச்சாலும் அந்த ரெடினஸ் எப்படி இருக்கு, ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணும் அதுக்காக. ஓகேவா? அது ப்ரோக்னாஸ்டிக் ஞாபகம் வச்சுக்கோ, முன்னறிவிப்புன்னு சொல்லுவோம். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ங்கிறது சாதனை. இப்ப தெரிஞ்ச அளவு அந்த குழந்தை எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, அதோட லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்கு, அதுதான் வாட் ஹாஸ் பீன் லேர்ன்டுன்னு சொல்லுவோம். ஆப்டிடியூட் டெஸ்ட்ங்கிறது அது ஒரு திறன். ஓகே, இப்போதைக்கு அந்த குழந்தைக்கு என்ன எபிலிட்டி இருக்கு, பொட்டென்ஷியல் எபிலிட்டி என்ன இருக்கு,
அதுதான் டு லேர்ன் நியூ ஸ்கில்ஸ், ப்ரிடிக்டிவ் ஆஃப் டேலண்ட்னு சொல்றோம். ஓகேவா? இந்த டயக்னாஸ்டிக்னா நோய் அறிதல் சொல்றோம், ப்ரொக்னாஸ்டிக்னா முன் அறிவிப்புன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ பின்னாடி இது பண்ணுன்றது ப்ரொக்னாஸ்டிக்ல சேரும். அடுத்தது, which of the following best represents the essential characteristics of a good test in education? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஜெனரல் டாபிக் தான். ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி, ஆப்ஜெக்டிவிட்டி, காம்ப்ரிஹென்சிவ்னஸ். இது கண்டிப்பா மறக்காதீங்க. இது குட் டெஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ரிலையபிள்னா நம்பகத்தன்மை. இன்னைக்கு நான் பண்ணுவேன், நாளைக்கு பண்ணல, எனக்கு கரெக்டா வருதா, அது ரிலையபிள். இதோட கீட்டம் வந்து கன்சிஸ்டன்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலிடிட்டியோட கீட்டம் வந்து அக்யூரசி, அக்யூரேட்டா நான் எதுக்கு டெஸ்ட் வைக்கிறேனோ அந்த அக்யூரேட்டா அது எல்லாத்தையும் எனக்கு பண்ணுச்சா, இன்டெண்டட் டு மெஷர்னு சொல்லுவோம், அதுக்கு தான் நம்ம கரெக்டா பண்ணுச்சா. ஆப்ஜெக்டிவிட்டிங்கிறது எந்த பாகுபாடற்ற தன்மை, எல்லாரையும் ஒரே மாதிரி, அதாவது ஆப்ஜெக்டிவிட்டி சொல்லுவோம். காம்ப்ரிஹென்சிவ் எல்லாமே இருக்கணும், அதுல விரிவான தன்மை, எல்லாமே கலந்து இருக்கிறத காம்ப்ரிஹென்சிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுதான் ஒரு குட் டெஸ்ட்னா இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி, ஆப்ஜெக்டிவிட்டி, காம்ப்ரிஹென்சிவ்னஸ். ஓகேவா? அடுத்தது போயிடுவோமா? அடுத்தது, இன் இவாலுவேஷன் வேலிடிட்டி மெயின்லி ரெஃபர்ஸ் டு, அந்த வேலிடிட்டி வந்தாலே இந்த அக்யூரசிங்கிற ஒரு கீட்டம் மறக்கவே மறக்காதீங்க. இவாலுவேஷன் வேலிடிட்டி மெயின்லி ரெஃபர்ஸ் டு அக்யூரசி அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் மறக்காதீங்க, அது வரும் கொஸ்டின்ல. அதே மாதிரி வேலிடிட்டிலையும் இருக்கு சில டைப்ஸ், இப்போதைக்கு இது படிச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி, கிரைட்டீரியன் வேலிடிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ட்னா எப்படி அந்த கொஸ்டின் பேப்பர் பண்ணியிருக்கோம், கரெக்டா பண்ணியிருக்கோமா, அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ப்ராப்பரா இருக்கா, அந்த மாதிரி கிரைட்டீரியா கரெக்டா செட் ஆயிருக்கா. ஸோ அந்த கொஸ்டின் படிச்சுட்டு அது அக்யூரஸியா அந்த கொஸ்டினோட கனெக்ட் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? Which assessment is administered before instruction mainly to determine students entry level and place them appropriately? The question வந்துச்சுன்னா entry level and place them appropriately, இது ஒண்ணுமே இல்லை. இப்போ கிளாஸ்ல ஒரு டீச்சர் குரூப் செட் பண்ண போறாங்க, இது படிச்சு இது ஓரளவு படிக்கிற பசங்க, நல்லா படிக்கிற பசங்கன்னு, அதுதான் இது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த குரூப்ல சேர்த்து விடுறதுக்கு இடமறி மதிப்பீடு அல்லது திறனறி மதிப்பீடுன்னு சொல்லலாம் இதை. ஓகேவா? ஸோ என்ட்ரி லெவல் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ப்ராப்பரா பிளேஸ் பண்றதை நம்ம என்னன்னு சொல்றோம், பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் நம்ம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடுவோமா? அடுத்தது, the main purpose of formative evaluation is, the main purpose of formative evaluation, எதுக்கு formative evaluation நம்ம பண்றோம்? டு ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, டு சர்டிஃபை லேர்னிங், இந்த எண்டு வர்றது ரேங்க் வர்றதெல்லாம் கிடையவே கிடையாது. டு ப்ரொவைட் கண்டினியூஸ் ஃபீட்பேக் அண்ட் இம்ப்ரூவ் லேர்னிங். எப்பயுமே ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷனுங்கிறது இப்போ கிளாஸ்ல கூட நம்ம நார்மலா இப்போ ஒன்று பண்றோம், அது எல்லாமே ஃபார்மேட்டிவ் தான் சேரும். அப்பயே அந்த குழந்தைக்கு ஃபீட்பேக் கொடுத்து அந்த குழந்தைய சரி பண்ண முடியுது, இல்ல நம்மளோட டீச்சிங் ஸ்டைல் சரியா இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம சரி பண்ண உதவுற எல்லாமே ஃபார்மேட்டிவ்ல தான் சேரும். ஓகேவா? நிறைய பேருக்கு இங்க என்ன டவுட் வரும்னா, நம்ம டேர்ம் எக்ஸாம் வருதே மேம், இந்த டேர்ம் எக்ஸாம்ல சம்மேட்டிவ்ல சேரும், இது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றாங்க சில இடத்துல. டேர்ம் ஒரு இடம் நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு பார்ட் முடிச்சுட்டாச்சு, கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு இதோட லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்கு, நம்ம சரியா பண்ணியிருக்கோமா, நம்மளே ஒரு செக் பண்ணிக்கிறது, பசங்களை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறோம்ல, அது எல்லாமே சம்மேட்டிவ்ல தான் சேரும். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா கொஞ்சம் படிச்சு பார்த்து பண்ணுங்க. ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் ஆன்கோயிங் ப்ராசஸா இருக்கும், சம்மேட்டிவ் இவாலுவேஷன் ஜட்ஜ்மெண்டலா இருக்கும். நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது சம்மேட்டிவ் இவாலுவேஷன். ஏன்னா சில கொஸ்டின்ஸ் நானே கொஞ்சம் கன்ஃபியூஷன் பார்த்து இதில் பார்த்துருக்கேன். ஓகேவா? யூனிட் கொடுப்பாங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே கொடுப்பாங்க, அது வைக்கிறத பொறுத்து இருக்கு. டேர்ம்னா வந்து சேரும். ஓகேவா? ஸோ பார்த்து பண்ணணும். இது ஆன்கோயிங்கா இருந்தா ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ்னாலே எண்டில் பண்றது, அந்த குழந்தைங்க எப்படி படிச்சிருக்கு, அதுக்கு தான் நம்ம ஒரு ஈவன் நம்ம இதில் சொன்ன குவார்டர்லி ஆஃப் இயர்லிலாம் முடிச்சிடுறோம், அது எல்லாமே நம்ம சம்மேட்டிவ்ல தான் ஆக்சுவலாக செய்யும். ஓகேவா? குட்டி குட்டியா மந்த்லி டெஸ்ட் வைக்கிறது ஓகே, பட் ஸ்கூல்ல குட்டியா யூனிட் டெஸ்ட் வச்சு பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுக்குறோம், அதெல்லாமே ஃபார்மேட்டிவ்ல செய்கிறோம். அந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், வாட் வாஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் இன்ட்ரோடியூசிங் சிசிஇ இன் 2009 அண்டர் த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்? சிசிஇ கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன் நம்ம சொல்றோம், இது 2009ல வருது, அண்டர் த ரைட் டு எஜுகேஷன். முதல்ல சிபிஎஸ்இ கொண்டு வராங்க இல்லையா, அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, இது என்ன சொல்ல வருது, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன்னா என்ன பண்றாங்க,
to assess only academic. It was wall board examination to reduce exam stress and ensure holistic development காக கொண்டு வந்தது தான் இந்த CCE மெத்தட். பசங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் CCE மெத்தடை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போ வந்துச்சு? 2009ல வந்துச்சு. இந்த ஃபுல் ஃபார்மும் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் டு எஜுகேஷன். CCEனா கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் வேல்யூவேஷன், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எது வேணா எப்படி வேணா கொஸ்டின் வரும். அடுத்ததுக்கு போயிடுவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Next, in a test blueprint, a question that asks students to solve a mathematical word problem that requires using a formula they have learned is an example of assessing which cognitive domain. இதுதான் application kind of question. இதுக்கு ஆன்சரும் application தான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ஒரு புதுசா ஒண்ணு கொடுத்து கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்றானா அதை எப்படி அவன் பயன்பாடுல கொண்டு வரான்றது இருக்கிறதுனால இங்க அப்ளிகேஷன்ல வந்து சேரும். நாலேஜ்னா ஜஸ்ட் இருக்கிறது ரோட் மெமரைஸ் சொல்றது, அண்டர்ஸ்டாண்டிங்ன்றத அவன் படிச்சதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி சொல்றது, அனலைஸ்னா ரெண்டு விஷயத்த பகுப்பாய்வு பண்ணி பாக்குறது, அனலைஸ் பண்ணி பேசுறது. இத ஓகேவா? இது அப்ளிகேஷன். தெரிஞ்சதை யூஸ் பண்றது என்னன்னு சொல்லுவோம், பயன்பாடுக்கு கொண்டு வர்றதை அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடுவோமா? A key characteristics of a well-prepared question paper is its validity. What does it mean for a paper to be valid? எப்ப வந்து நம்ம ஒரு question paper validன்னு நம்ம எப்ப சொல்லுவோம்? எப்ப நம்ம சொல்லுவோம்? It measures what it is intended to measure. அக்யூரசி இருக்கும்போது, வேலிடிட்டி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கவர் ஆகியிருந்தா மட்டும்தான் அதை ஒரு குட் டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த வெல் ப்ரிப்பேர்ட் கொஸ்டின் பேப்பர் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். இது ஈஸியாவே இருக்கும். கரெக்ட் கொஸ்டினை படிச்சு பண்ணுங்க. தமிழ்ல செல்லுப்படி தன்மைன்னு சொல்லுவோம். ஓகேவா? வேலிட். அடுத்ததுக்கு போயிடுவோமா? வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் பர்ஃபார்மிங் ஐட்டம் அனாலிசிஸ் ஆன் எ டெஸ்ட்? இந்த ஐட்டம் அனாலிசிஸை நம்ம எதுக்கு பண்றோம்? இது நம்ம கண்டிப்பா இது இருக்குங்க. ஐட்டம் அனாலிசிஸ்னாலே அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு ஒரு கொஸ்டினோட லெவல் எப்படி இருக்குன்னு பாக்குறது ஐட்டம் சொல்றோம். To evaluate the effectiveness and quality of each test in a test. ஒரு தேர்வில் உள்ள ஒவ்வொரு கேள்வியின் செயல்திறன் மற்றும் தரத்தை மதிப்பிடுவதை நம்ம ஐட்டம் அனாலிசிஸ் சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, what is the primary difference between holistic rubric and analytic rubric? இந்த ரூப்ரிக்னா என்னடான்னு யோசிக்காதீங்க. ரூப்ரிக்ன்றது ஒரு ஸ்கோரிங் கைடு, அவ்வளவுதான். ஒரு அசஸ்மெண்ட் டூல் தான் இதுவும். டீச்சர் வந்து இப்ப அசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது, அவ்வளவுதான். இது பார்க்கும்போது பெருசா தெரியும். ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு எஸ்ஏ கொடுக்குறேன், அந்த எஸ்ஏவை வந்து மொத்தமா அதுக்கு நான் மார்க் போடுறேன்னா அது ஹோலிஸ்டிக்ல சேரும். தனித்தனியா அந்த ஹோலிஸ்டிக் ஒரு எஸ்ஏவோட ப்ரெசன்டேஷனை நான் பிரிக்கிறேன். அவங்க வேர்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கு, அவங்க சொல்ல வர மெத்தட் எப்படி இருக்கு, அதை மாதிரி நான் பிரிச்சு மார்க் போடுறேன்னா அனாலிட்டிக், அவ்வளவு. ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து ஹோலிஸ்டிக்னா முழுமையானது, மொத்த மதிப்பெண் ஒன்னா இருக்கும். இதுல பகுப்பாய்வு பிரிச்சு இருக்கும். அனாலிட்டிக்ல செப்பரேட் ஸ்கோர்ஸ் ஃபார் பார்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகேவா? அதுல அவங்க கொடுக்குற மெத்தட் எப்படி இருக்கு, இல்லைன்னா அந்த எஸ்ஏவோட கரெக்டா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தனித்தனியா மார்க் போட்டு இங்க போயிடும், அவ்வளவு. நெக்ஸ்ட் யூனிட் 8க்கு போயிடுவோமா? என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா யூனிட் 8ல? டயர்ட் ஆயிட்டீங்களா? எக்ஸாம் வந்துருச்சு இல்லையா? படிச்சுதானே ஆகணும். பண்றோமா இதையும்? கம் ஃபாஸ்ட். என்ட்ரி ஃபையோல் இஸ் பெஸ்ட் நோன் அஸ். ஓகேவா? என்ட்ரி ஃபையோல் இது ஃபுல்லா அந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த லெசன் ஆக்சுவலா மார்க் எடுக்கக்கூடிய ஒரு யூனிட் தான். ஓகேவா? இவரை நம்ம த ஃபாதர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்றோம். என்ட்ரி ஃபையோல் வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் ஃபாதர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இவர் சொன்னதுதான் அந்த 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே, அந்த ஸ்கூல்ஸுக்கு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸ்கூல்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், இது நார்மலாவே சொன்னதுதான். ஸ்கூல்ஸோட நம்ம அதை ஓகேவா? ஸோ ஒரு 5 கீ ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட்க்கு என்ன இருக்கும்? பிளானிங், ஆர்கனைசிங், கமாண்டிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங். இது நார்மலா மேனேஜ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் போஸ்ட் கார்பன் இருக்கும், அதோட ஆக்ரோனிம் தெரியணும். ஸ்வாக் இருக்கும், அதோட ஆக்ரோனிம் தெரியணும். அடுத்தது, which of the following is the highest advisory body on education in India? யார் வந்து highest advisory body? CAB, சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹையஸ்ட் அட்வைசரி பாடி கேப் 1920ல வருது. அது அப்படியே அது ஸ்டோரி இருக்கு. 1920 வரும், அப்புறம் 1923 போயிடும், அப்புறம் திருப்பி 1935ல திருப்பி அது வந்து வரும். ஓகேவா? ஸோ இது ஹையஸ்ட் அட்வைசரி பாடி கேப். அடுத்தது, which local level body manages rural schools and infrastructure under the 73rd amendment? இந்த 73rd amendment வந்தோடனே யார் வந்து அந்த ரூரல் ஸ்கூல்ஸ், அந்த டீசென்ட்ரலைசேஷன், அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அது பிஆர்ஐ, பஞ்சாயத் ராஜ் யூனிவர்சிட்டி, சாரி இன்ஸ்டிடியூஷன், பஞ்சாயத் ராஜ். ஓகேவா?
சரி, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சுன்னா 73rd அமெண்ட்மெண்ட், 73rd திருத்த சட்டம். ஓகேவா? அடுத்தது போயிடுவோமா? அக்கார்டிங் டு த தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, நம்ம இதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்ரி ஸ்கூல் இஸ் என்விஷன்ட் ஆஸ், இந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம இதுல நம்ம ஆக்சுவலா தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தம் 10 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, நான் தனியா முடிஞ்சா ஒரு வீடியோ போடுறேன் இன்னைக்கு. அந்த 10 சாப்டர்ல நிறைய விஷயம் இருக்கு. அதுல மெயினா அதுல வர என்விஷன்ட்னு ஃபர்ஸ்ட்லயே இது வரும். என்னன்னா, a vibrant, participative, resilient institution ensuring holistic child development and social cohesion நம்மளோட விஷன்ல இருக்கும் இது. ஓகேவா? நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இப்போ வந்ததுல எது விஷன்ல இருக்கும்னா இதுதான் இருக்கும். ஓகே, அடுத்ததுக்கு போயிடுவோமா? நெக்ஸ்ட், அடுத்தது, வாட் இஸ் த கோர் ஃபோக்கஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி 2025 ஓட கோர், இந்த மெயினான இது என்ன கோர் ஃபோக்கஸ் என்னன்னா, பைலிங்குவல் எஜுகேஷன், கிரிட்டிக்கல் திங்கிங், டெக்னாலஜி அண்ட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், இதெல்லாம் சுத்தி சுத்தி தான் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இப்ப வந்த தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஹோலிஸ்டிக் சைல்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, வித் ஈக்விட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். இது எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும் நிறைய. அதான் 10 சாப்டர் இருக்கும், ஒன்னு இருக்கும் அது. நெக்ஸ்ட், as per SCP 2025, State Education Policy 2025, which initiative introduces AI, robotics, coding, digital literacy in தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்ல பண்றதுக்கு எது சொன்னதுன்னா TN Spark. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த AI, இந்த ரொபாட்டிக்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணான்னு சொன்னது எது? TN Spark. அதோட ஃபுல் நேம் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். TN Spark ஃபுல்லா தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். அப்புறம் 100% ஸ்கூல் கனெக்டிவிட்டி பண்றது, ஐடெக் லேப்ஸ் வரணும்னு சொல்றாங்க, டிஜிட்டல் மாடியூல் சொல்றாங்க, கல்வி டிவி வளருது, பிளஸ் மணற்கேணி ஆப் இருக்கு, ஒன்னு ஆப். ஓகே, அதுவும் இருக்கு. இது எல்லாமே டிஜிட்டலா வர்றதுக்கு வந்தது. ஓகேவா? அடுத்தது, வாட் டஸ் PDCA சைக்கிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? PDCA என்னது? பிளான் டூ செக் ஆக்ட். இது எட்வர்ட் டெமிங் பேரு, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். டெமிங், இது யார் பண்றா? டெமிங் பண்றாரு, எட்வர்ட் டெமிங். பிளான் டூ செக் ஆக்ட் இது எங்க வரணும்? அட்மினிஸ்ட்ரேஷன்ல வர்றது இதெல்லாம். ஓகேவா? எப்படி இருக்கணும்? பிளான் டூ செக் ஆக்ட். ஸோ PDCA சைக்கிள் இது பாப்புலரைஸ் ஆனது எட்வர்ட் டெமிங். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஷுவார்ட் பண்ணியிருப்பாரு, ஒரு PDSAன்னு சொல்லியிருப்பாரு, பிளான் டூ ஸ்டடி ஆக்ட்னு சொல்லியிருப்பாரு, அப்புறமா செக் ஆக்ட். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி டெமிங் சொல்லுவாரு, திரும்பி ஒரு ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லுவாரு. இப்போதைக்கு இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளான் டூ செக் ஆக்ட், PDCA சைக்கிள், டெமிங். PDSA நமக்கு கேட்டாங்கன்னா இன்கேஸ் அது ஷுவார்ட். ஓகேவா? பிளான் டூ ஸ்டடி ஆக்ட். அடுத்தது, SWOT அண்ட் TQM. SWOT ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லையா? ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரென்த், வீக், ஆப்பர்ச்சுனிட்டி, சேலஞ்சஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? TQMனா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுமே ஃபுல் டைமும் தெரியணும். இது எந்த இடத்துல வரும்னா, இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்பரா நடக்க இது மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. TQMனா டோட்டல், இது ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அதுதான். SWOT என்ன பண்ணுது? ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை கண்டுபிடிக்குது. TQM என்ன பண்ணுது? வீக்னஸை கூட ஸ்ட்ரென்த்தா மாத்துது. TQM டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல நிறைய இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு பெரிய ஒரு இது. இந்த TQMன்ற ஒரு பார்ட் வந்து பெருசு. ஓகே, இதுல வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. குவாலிட்டி அம்பரல்லான்னு சொல்லுவாங்க, நான் அதுல போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் டிமேக், DMADV, அது எல்லாம் TQMல வர்றது. அடுத்தது, வாட் இஸ் த பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் NBA அக்ரெடிடேஷன்? NBA அக்ரெடிடேஷனோட மெயினானது என்னது? அசஸிங் அவுட்கம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, NBA அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு கொடுக்கறது. NAAC, இதுவும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். NAAC, நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில், இது வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கறது. ஓகே, அதோடது. அதனாலதான் இது நம்ம கிரேட்ஸ்ல பார்ப்போம், A+, A, B+ன்னு பாக்குறோம் இல்லையா? அது கிரேட்ஸ்ல கொடுக்கறது NAACன்னு சொல்லுவோம். இப்போ அதுல சில சேஞ்சஸ்லாம் இப்போ 2025ல பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ NAAC வந்து வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1994 பை அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். NBA எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு? 1994. யாரால? AICTE. ஓகே, ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், AICTE நிறைய டெக்னிக்கல் எஜுகேஷன் பார்த்துப்பாங்க.
என்பிஏ எதுல ஃபோக்கஸ் பண்ணுது? இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்கம் பேஸ்ட் அக்ரெடிடேஷன். அவுட்கம் பேஸ்டு வந்தாலே லேர்னிங் அவுட்கம் பேஸ் பண்ணி வர ஒரு கரிக்குலம் அது. ஓகே, அடுத்தது டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன் இந்த டிரான்சாக்ஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் நிறைய இருக்கு இதுல நமக்கு லீடர்ஷிப்ல. ஓகேவா? அது கொஞ்சம் ஒரு ரவுண்ட் பார்த்துக்கோங்க, ஒரு தடவை கிளான்ஸ் எது வேணா கேட்கலாம். இந்த டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் பேஸ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுல டிரான்சாக்ஷன் கிவ் அண்ட் டேக் இருக்கும்னு கூட சொல்லலாம். கரெக்டா ரிவார்ட்ஸ் கொடுத்து அவங்ககிட்ட ஒர்க் வாங்குறது அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஸோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கூட லீடர்ஷிப் தியரிஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அதை ஒரு ரவுண்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது யூனிட் 9 the curriculum principle that emphasizes connecting different subjects to create a cohesive learning experience. எல்லா சப்ஜெக்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மாதிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராப்பரா கொடுக்கறது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் சொல்லுவோம். ஒருங்கிணைவு கோட்பாடு. பிரின்சிபல் ஆஃப் யூட்டிலிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். பயன்தன்மை கோட்பாடு, பாதுகாப்பு கோட்பாடு, நற்பண்பு உருவாக்க கோட்பாடு. இதெல்லாம் ஒரு நம்ம கரிக்குலம் செட் பண்ணும்போது இந்த பிரின்சிபல்ஸ்ல இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம சொல்றது. ஓகேவா? அடுத்தது which of the following is not a characteristics of curriculum? எது கரிக்குலத்துல சேராதது கேட்டிருக்காங்க. கரிக்குலத்துல சேராதது which of the following is not a characteristics of curriculum? Static and unchanging. Static and unchanging. Which of the following is not a characteristics of curriculum? Static and unchanging. அப்படின்னா என்ன? ஸ்டாட்டிக்னா அப்படியே விட்டுறது. அதுதான் காம்ப்ரிஹென்சிவ், லேர்னர் சென்டர்ட், ஸ்ட்ரக்சர் அண்ட் கோல் ஓரியன்டட். இது மூணுமே இருக்கும். ஸ்டாட்டிக் அண்ட் அன்சேஞ்சிங் எங்க ஆப்ஷன் இது டி இருக்கு. ஸ்டாட்டிக் அண்ட் அன்சேஞ்சிங்னா நம்ம அந்தந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும். கரிக்குலத்தை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அது ஓகேவா? ஸ்டாட்டிக்னா அப்படியே நிற்கிறது, டைனமிக்னா மாறுறது. ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மேட்ச் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கரிக்குலம் வித் தேர் ஃபோக்கஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணா கேட்பாங்க. பிரின்சிபல்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, கரிக்குலத்தோட ஸ்டெப்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் கரிக்குலம் தான். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் மேட்ச் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கரிக்குலம், பாடத்திட்டத்தின் பண்புகளை அவற்றின் கவனத்துடன் பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் வந்து டி. இதோட சேர்த்து பார்த்துருவோம், அப்பதான் நமக்கு டைம் சேவ் ஆகும். ஏங்கிறது 2. ஸோ பிளான்ட் அண்ட் பர்பஸ்ஃபுல்லா இருக்குது. பிளான்ட் அண்ட் பர்பஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா ஸ்ட்ரக்சர்ட் வித் கிளியர் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்கம். இது பிளான்ட் அண்ட் பர்பஸ்ஃபுல். காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் பேலன்ஸ்ட் அப்படின்னா ensures balance between subject, skills, co-curriculars and values. அதான் நம்ம காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் பேலன்ஸ்ட்னு சொல்றோம். எப்படி வேணா கொஸ்டின் வரும், ஈஸியா எடுத்துக்காதீங்க. நல்லா மார்க் எடுக்கலாம், பட் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் பதில் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கணும். டைனமிக் அண்ட் ஃபிளெக்சிபிள்னா நெகிழ்வானதும் இயக்கமுடையதும். ஓகேவா? டைனமிக் அண்ட் ஃபிளெக்சிபிள் நம்ம சொல்றோம். இதுக்கு ஆன்சர் வந்து அப்ளை டு நியூ நாலேஜ், டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் சொசைட்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதான் டைனமிக். டைனமிக்னாலே அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதா இருக்கணும். லாஜிக்கல் அண்ட் சீக்வென்ஷியல் நம்ம சொல்றோம்னா அரேஞ்ச்டு ஸ்டெப்ஸ். இந்த சீக்வென்ஸ் வந்தாலே ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கீட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல 2 தெரிஞ்சா கூட ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ அது கொஞ்சம் டைம் சேவ் பண்ணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் மேட்ச் த ஃபாலோயிங் நமக்கு படிக்கதான் டைம் எடுக்குமே தவிர ஆன்சருக்கு சீக்கிரமா நம்ம போயிடலாம். அடுத்தது வாட் டஸ் நல் கரிக்குலம் பிரைமர்லி ரெஃபர்ஸ் டு? நல் மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது நமக்கு நல் கரிக்குலம்ன்றத நம்ம வெற்றிட பாடத்திட்டம்னு சொல்றாங்க. தமிழ்ல வெற்றிட பாடத்திட்டம் என்பது முதன்மையாக எதை குறிக்கிறது? So the topics that are not taught intentionally or unintentionally. சில டாபிக்ஸ் இப்போதைக்கு வேணாம், இந்த ஏஜ் குரூப்புக்கு செட் ஆகாது, அந்த மாதிரி விடுறோம் இல்லையா? அது எல்லாமே நல் கரிக்குலத்துல சேர்றது. ஓகே, அடுத்தது கரிக்குலம்ல நிறைய இருக்கு நமக்கு. ஸோ இதுல கரிக்குலம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், படிச்சுக்கோங்க. which type of curriculum is learned indirectly through school structure, discipline and peer instructions? ஓட நம்ம எந்த கரிக்குலம் படிக்கிறோம்? இடன் அண்ட் இம்ப்ளிசிட் கரிக்குலம். இடன் இல்லைன்னா இம்ப்ளிசிட் கரிக்குலம் சொல்றோம் நம்ம. ஓகே, இன்டைரக்டா படிக்கிறது இடன் சொல்றோம். அதுதான் இப்ப குழந்தைக்கு ஒரு டிசிப்ளின் சொல்லி தரோம் ஸ்கூல்ல, அதெல்லாம் இடன்ல போகும். ஓகே, உள்ளார்ந்த பாடத்திட்டத்துல போறது. அதெல்லாம் வந்த உடனே எழுந்து விஷ் பண்ணுதா, டக்குன்னு பார்த்த உடனே பேசாம இருக்கா, அதெல்லாம் இடன் கரிக்குலம்ல இடன்ல போகும். ஓகேவா? என்னெல்லாம் குட் ஹேபிட் சொல்லாம கத்துக்குது, இது எல்லாமே போறது. ஸோ நல் கரிக்குலம் வெற்றிட பாடத்திட்டம் வேணும், நம்ம விடுறதோ வேணும். கோர் கரிக்குலம்ங்கிறது கண்டிப்பா எல்லா பசங்களுக்கும் தேவையான ஒரு கோர். ஓவர்ட் கரிக்குலம்ங்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்கிறது, வெளிப்படையான பாடத்திட்டத்துல ஓவர்ட் கரிக்குலம் சொல்றோம். இது 4மே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது which principle best reflects experiential learning according to David Kolb theory? இந்த டேவிட் கோல்பு தியரியை பொறுத்த வரைக்கும் எது அவர் சொல்றது, இவர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் வந்தா டேவிட் கோல்ப் அவர் தியரி இருக்கு.
அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சர்க்கிள் மாதிரி அவரது இருக்கும் 4 வரும். கான்கிரீட் எக்ஸ்பீரியன்ஸ், ரிஃப்ளெக்ஷன், ஆக்டிவ் எக்ஸ்பெரிமெண்டேஷன். அது ஒன்னொன்னா பாக்குறது. அது ஓகேவா? பிரதிபலிப்பு, ஃபீட்பேக், யோசிச்சு பார்க்கறது, ரிஃப்ளெக்ட் பண்றது, அப்புறம் அதை பண்ணி பார்க்கறது. ஓகேவா? இது 4 வரும். கற்றல் ஃபர்ஸ்ட், அப்புறம் நேரடி அனுபவம், பிரதிபலிப்பு, அதுக்கப்புறம் செயலில் சோதனை செய்வதன் மூலம் நடைபெறுகிறது. ஓகேவா? முதல்ல கத்துக்கிறோம், கற்றல், அப்புறம் நேரடி அனுபவம் பார்க்கறோம், அப்புறம் பிரதிபலிப்பு, அப்புறம் செயலில் சோதனை. ஓகேவா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் எதை சொல்லுதுன்னா லேர்னிங் பை டூயிங் எம்பசைஸ் பண்ணது. அடுத்தது இந்த எண்ணும் எழுத்தும் மிஷன், why were student workbooks designed as level based instead of grade based? இது கற்றல் படிக்கட்டு, கற்றல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வர்றது இது. இல்ல அதுல மல்டி கிரேட் குழந்தைங்களும் ஒன்னா படிக்கும். அதுக்கு ஒரு லேர்னிங் அவுட்கம், கற்றல் படிக்கட்டுன்னு சொல்லுவோம். அது முடிச்சவங்க தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த குழந்தை போகும் இல்லையா, அந்த மாதிரி படிக்கிறது. Okay? அது இதுதான் அதுக்கு டு அலைன் வித் த லேர்னிங் அவுட்கம் ஃப்ரேம்வொர்க் அண்ட் சப்போர்ட் மல்டி கிரேட் கிளாஸ் ரூம்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கிரேட் பேஸ்டா இருக்காது. அந்தந்த குழந்தை அது படிக்கிறதுக்கு படிக்கும். மல்டி கிரேடும் அங்க சப்போர்ட் ஆயிருக்கும். ஓகே, அதான் லேர்னிங் எண்ணும் எழுத்தும் மிஷன் இருக்கு. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஸ்டெப்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஒன் செகண்ட். இது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது கரிக்குலம் டெவலப்மெண்ட்டோட ஸ்டெப்ஸ் தான். எப்பயுமே கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஆன்சருக்கே நம்ம போயிடுவோம். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ டு ஐடென்டிஃபை நீட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், என்ன தேவைன்றதை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் முதல்ல ஒரு கரிக்குலத்துக்கு தேவை. அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சர்வே, டெஸ்ட் ஸ்கோர், ஸ்டேக் ஹோல்டர் ஃபீட்பேக் அதெல்லாம் வாங்குறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், B3 செட் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். B3 யூஸ் ஸ்மார்ட் அவுட்கம்ஸ். ஸ்மார்ட் அவுட்கம்ஸ்னா என்னதுன்னா நம்மளால முடியும். ஸ்மார்ட்னா ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட், டைம் பவுண்ட். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, இது கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்மார்ட்டா ஒரு ஸ்மார்ட்னா என்ன, இதெல்லாம் ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட், டைம் பவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் த கண்டென்ட். ஆர்கனைஸ் த கண்டென்ட்னா டாபிக்கை கரெக்டா நம்ம அரேஞ்ச் பண்றோம். சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், நோன் டு அன்னோன்னு பண்றோம். அடுத்தது இவாலுவேட் அண்ட் கெட் ஃபீட்பேக். அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சு பார்க்குறோம். யூஸ் டெஸ்ட், ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் டு செக் எஃபெக்டிவ்னஸ். இதுதான் கரிக்குலம் டெவலப்மெண்டோட ஸ்டெப்ஸ். சம்டைம்ஸ் இதில் 1-2 விட்டும் வரும், பட் பேசிக்கா இதுதான். முதல்ல என்ன பண்ணுவோம், நீட்ஸ் என்னன்றதை பார்க்குறோம், கோல் செட் பண்றோம், கண்டென்ட் செலக்ட் பண்றோம், அப்புறம் ஆர்கனைஸ் பண்றோம் கண்டென்ட்டை, அப்புறம் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அதை ஆர்கனைஸ் பண்றோம், கரிக்குலம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம், ஃபீட்பேக் எடுக்கிறோம், ரிவைஸ் அண்ட் இம்ப்ரூவ். இதுல 1-2 நடுவில் விட்டாலும் தப்பு இல்லை, பட் இந்த ஆர்டர் இருக்கும். ஐடென்டிஃபை நீட்ஸ்ல ஆரம்பிச்சு ரிவைஸ் அண்ட் இம்ப்ரூவ் கடைசியில முடியும். அவ்வளவு. அடுத்தது இல்டா டாபா மாடல் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் இஸ் மெயின்லி கேரக்டரைஸ்டு பை. இல்டா டாபா மட்டும் கொஞ்சம் மறக்கவே மறக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஓகேவா? இல்டா டாபா வந்து மெயின்லி கேரக்டரைஸ்டு பை டீச்சர் சென்டர்ட் பாட்டம் அப் அப்ரோச். ஓகேவா? டீச்சர் சென்டர்ட் பாட்டம் அப் இண்டக்டிவ் ப்ராசஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்டா டாபா கீழ இருந்து டீச்சர் ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் த சிஐபிபி மாடல் ஆஃப் இவாலுவேஷன் வாஸ் டெவலப்டு பை. சிஐபிபி வந்தாலே டேனியல் ஸ்டஃபில்பம், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேனியல் ஸ்டஃபில்பம், சிஐபிபி. ஓகே, இது மறக்கவே மறக்காதீங்க. கரிக்குலம் இவாலுவேஷன் நமக்கு 2 இருக்கும். கரிக்குலம் டெவலப்மெண்ட்னா அதை டெவலப் பண்ற ஸ்டேஜ், இவாலுவேஷனா பண்ண கரிக்குலம் எப்படி இருக்கு நம்ம இவாலுவேட் பண்றது. அதுக்குன்னு சில தியரி ஸ்டேஜஸ்லாம் இருக்கு. இது சிஐபிபினா கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ், ப்ராடக்ட். ஓகே, கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ், ப்ராடக்ட். இந்த ஸ்டேஜ் மறக்கவே கூடாது. அடுத்தது மேட்ச் த டைப் ஆஃப் கரிக்குலம் வித் திஸ் ஃபோக்கஸ். இது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ராசஸ், ப்ராடக்ட், ப்ரோக்ராம்னு 3 இருக்கும். ப்ராசஸ், ப்ராடக்ட்னா ஒண்ணுமே இல்லை, பண்றது, செயல்முறை, மதிப்பீடு, விளைவு என்ன வருது, ரெண்டும் சேர்ந்தது தான் ப்ரோக்ராம்ல வரும். ஓகேவா? இது கரிக்குலம் இவாலுவேஷன்ல வரும். இவாலுவேட் பண்ணி பார்க்குறோம் ஒரு கரிக்குலத்தை, அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கறது ப்ராசஸ், அது முடிஞ்ச உடனே பார்க்கறது விளைவு, ப்ரோக்ராம்னா மொத்தமா பார்க்கறது ப்ரோக்ராம். அவ்வளவு. ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், விச் நேஷனல் பாடி இன் இந்தியா ப்ரிப்பேர்ஸ் த நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்? யார் என்சிஎஃப் பண்றா? என்சிஆர்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் பண்றா? நம்ம ஸ்கூல் எஜுகேஷனுக்குலாம் என்சிஎஃப் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது நான் ஆட் பண்ணதே ஏன்னா நம்ம டீச்சர்ஸா இருக்கோம். நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் ஒன்று வந்திருக்கு, 2009ல பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா என்சிஎஃப்டின்னு சொல்லுவாங்க. இது 2009ல வந்துச்சு. ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட். நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் இது எப்போ வந்துச்சு? 2009ல வந்துச்சு. ஓகே, ஸோ இதுல என்னெல்லாம் இது பண்ணாங்க இவங்க, இதுல என்னெல்லாம் சொன்னது,
to develop professional and human teachers who integrate theory with practice and reflect on their teacher. கற்பித்தல் பயிற்சி ஒருங்கிணைப்புடன் பிரதிபலிக்கும் திறன் கொண்ட தொழில்முறை மற்றும் மனிதநேய ஆசிரியர்களை உருவாக்குவது. இதுதான் மெயின் விஷயமா வந்தது. ஸோ என்சிஎஃப்டியை யாரு பண்ணா? என்சிடிஇ பண்றாங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். இது பண்ணது டீச்சர் எஜுகேஷன் பண்ணது என்சிடிஇ. இருக்கும் ஞாபகம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது யூனிட் 10. ஓகேவா? யூனிட் 9 வரைக்கும் ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூனிட் 10 போயிடுவோமா? which of the following is found in the revised Bloom's taxonomy? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் கண்டிப்பா Bloom's taxonomy தான். ஓகேவா? ஒரிஜினல் Bloom's taxonomy எப்ப பண்றாங்க? 1956ல பண்றாங்க. நியூ Bloom's taxonomy 2001ல பண்றாங்க. அது மறக்கவே மறக்காதீங்க. ஓகே, சோ இதுல என்ன பண்றாங்கன்னா இதுதான் மாத்துறாங்க. சிந்தசிஸ் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை கிரியேட்டிங். ஓல்டுல சிந்தசிஸ் இருக்கோ, நியூல சிந்தசிஸ் இருக்காது, கிரியேட்டிங்னு மாறிடும். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இதுதான் ஓல்டு Bloom's taxonomy. இது 1956ல வருது, இது 2001ல வருது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆண்டர்சன் அவர் தலைமையில வர்றது, ஆண்டர்சன். ஓகேவா? நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், இவாலுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல மேல இருக்கிறது இவாலுவேஷன். நியூ Bloom's taxonomy நவுன்ல இருந்து வேர்பா மாறி இருக்கும். ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ரிமெம்பரிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளைங், அனலைசிங், இவாலுவேட்டிங், கிரியேட்டிங். அந்த இவாலுவேஷன் இங்க போயிடும், இங்க கிரியேட்டிங் போயிடும். ஓகேவா? அடுத்தது போயிடுவோமா? இன் டேவ்ஸ் சைக்கோமோட்டர் டொமைன் 1975ல வருது. ஏன்னா Bloom's taxonomy பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டொமைன் இருக்கு, காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர். இந்த சைக்கோமோட்டர் டொமைன்ல 2 பேர் நம்ம படிச்சிருக்கோம், டேவும் சிம்சனும். இதுல டேவ்ல வந்து 1975ல சொல்லியிருக்கிறாரு, which level is demonstrated when a learner can perform a skill automatically and effortlessly without conscious thought. அது வந்து நம்ம நேச்சுரலைசேஷன் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கோமோட்டர் டொமைன்னா ஒரு கையில ஆன்சான் வந்து அந்த குழந்தை எப்படி கத்துக்குது, அவ்வளவுதான். அஃபெக்டிவ் டொமைன்னா அந்த குழந்தையோட உள்ள இருக்கிற அஃபெக்டிவ்னால அந்த குழந்தையோட மோட்டிவேஷன் அது எல்லாமே அஃபெக்டிவ்ல சேரும். காக்னிட்டிவ்னா மென்டல் ப்ராசஸ். அதான் அந்த மூணுத்தை பத்தி Bloom's taxonomy சொல்லியிருப்பாரு. அடுத்தது, the understanding level of teaching based on Morison's model primarily focuses on which of the following? நம்ம மொத்தம் 3 level of teaching பார்த்திருக்கோம். மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். ஓகே, மெமரி யாரு? ஆல்பர்ட். அண்டர்ஸ்டாண்டிங் மோரிசன். இது நார்மலா யாரு சொல்லுவோம் நம்ம? டக்குன்னு யாருமே வர மாட்டேங்குது, இதெல்லாம் படிச்சு வச்சு நான் சொல்றது. ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். ஓகேவா? மோரிசனின் மாடல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட புரிதல் அடிப்படையிலான கற்பித்தல் முக்கியமாக எதை கவனிக்கிறது? எதை கவனிக்கிறது? பி வந்து காம்ப்ரிஹென்ஷன், எக்ஸ்பிளனேஷன் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். ஓகேவா? சோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கரெக்டா பண்ணுமா? ஓகே, குட். நெக்ஸ்ட், the core purpose of instructional designing is to create structured, goal-oriented, learner-centered instruction by aligning objectives, content and assessments. ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்னாலே ஒரு டீச்சர் எப்படி கிளாஸ்ல வந்து ஒரு கண்டென்ட்டை கொண்டு போறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா எல்லாத்தையும் ப்ராப்பரா பண்ணி, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் நம்ம சொல்றோம். குறிக்கோள்கள், உள்ளடக்கம், மதிப்பீடுகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்தப்பட்ட குறிக்கோள் மையமான கற்றவர் மைய கற்பித்தலை உருவாக்குவது. நெக்ஸ்ட், ரெடியூஸ். இது கிடையாது, முடிஞ்சிருச்சு. அடுத்ததுக்கு போயிடுவோமா? நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ADDIE இன் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன். ADDIE-யோட ஃபுல் ஃபார்ம் வந்து அனலைஸ், டிசைன், டெவலப், இம்ப்ளிமெண்ட், இவாலுவேட். ஓகேவா? ஆய்வு, வடிவமைப்பு, மேம்படுத்துதல், செயல்படுத்துதல், மதிப்பீடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன். ஓகேவா? ADDIE மாடல் ஆக்சுவலா ஆன்லைன்லயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலாம், அந்த மாதிரி ADDIE. ஓகே. அடுத்தது, who developed the branching programming model? branching programming model பண்றது நார்மன் க்ரோடர். ஓகேவா? பிரான்ச்சிங் ப்ரோக்ராமிங் மாடல், லீனியர் ப்ரோக்ராமிங். மொத்தம் 2 ப்ரோக்ராமிங் மாடல் நம்ம படிச்சிருக்கோம். லீனியர் வந்து BF ஸ்கின்னர், இது வந்து நார்மன் க்ரௌடர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரான்ச்சிங் ப்ரோக்ராமிங் மாடல் இது யார் பண்றா? நார்மன் க்ரௌடர் பண்றாரு. இது ஒண்ணுமே இல்ல, அந்த ஃப்ரேம்ல படிக்கிறாங்க அந்த குழந்தைங்க, ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்க. தப்பு பண்ணா திரும்பியும் போய் ரெமிடியலுக்கு போகும். ரெமிடியல் அதை படிச்சுட்டு சரியா படிச்சுட்டு திரும்பியும் ரீட்ரை பண்ணிட்டு திருப்பி வருவாங்க. அதை தான் வந்து இங்க பிரான்ச்சிங் நம்ம சொல்றோம். This model emphasizes error diagnosis importance கொடுக்குது and correction importance கொடுக்குது, making it more effective for conceptual higher order learning. ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்ததுக்கு போயிடுவோமா? Who is considered the father and the main proponent of
சைபர்நெட்டிக்ஸ். இந்த சைபர்நெட்டிக்ஸ் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாப் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. சைபர்நெட்டிக்னாலே எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகும்னா, ஃபீட்பேக் மெக்கானிசம் பிரின்சிபல்ல ஒர்க் ஆகும். இது பண்ணது நார்பர்ட் வீனர். ஃபீட்பேக் மெக்கானிசம் ஒண்ணுமே இல்ல. இப்ப ஏசி வந்து ரொம்ப சில்லுன்னு ஆனாலும் அதுவே கூல் ஆயி ப்ராப்பர் ஆயிக்கும். அதுக்கு வர ஃபீட்பேக் வச்சு அதுவே அத சரி பண்ணிக்குது. எல்லாமே அததான் நம்ம சைபர்நெட்டிக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஃபீட்பேக் மெக்கானிசம். இவர் எப்ப எதுல வந்துச்சுன்னா 1948 அவர் புக்ல வருது. சைபர்நெட்டிக்ஸ் ஆர் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன் இன் த அனிமல் அண்ட் த மெஷின். ஓகேவா? அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இந்த டீ பேக்குங்கிறது நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். டீ பேக். ஓகேவா? இந்த டீ பேக் என்னன்னு சொல்லலாம், எல்லாமே கலந்தது தான் டீ பேக். டெக்னாலஜிக்கல், பெடகாஜிக்கல் அண்ட் கண்டென்ட் நாலேஜ். எல்லாமே கலந்த நாலேஜ். ஓகேவா? கண்டென்ட்னா கண்டென்ட்ட பத்தி தெரியணும். பெடகாஜினா அத கத்துக் கொடுக்கிற முறை தெரியணும். கற்பித்தல் முறை தெரியணும். டெக்னாலஜி கொஞ்சம் தெரியணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம டீ பேக்ன்னு சொல்றோம். எல்லாமே கலந்து இது ஃபுல் நேமும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்னாலஜிக்கல், பெடகாஜிக்கல், கண்டென்ட், நாலேஜ். ஓகேவா? அதுதான் இங்க இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு இருக்கு. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து டி. இருக்கு. A2 சப்ஜெக்ட் மேட்டர் எப்படி தெரியுது. ஓகே. அடுத்தது ஹவு டு டீச். அது பெடகாஜிக்கல் மெத்தட், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். டெக்னாலஜிக்கல்னா யூஸ் ஆஃப் டிஜிட்டல் டூல்ஸ். டிஜிட்டல் கருவிகளோட பயன்பாடு எப்படி தெரியுது. இப்போ இது எல்லாமே கலந்தது கண்டென்ட், பெடகாஜி, டெக்னாலஜி. உள்ளடக்கம், கற்பித்தல், தொழில்நுட்பம். இது மூணுமே சேர்ந்ததை நம்ம டீ பேக் சொல்றோம். ஓகேவா? இது யார் ஸ்டார்ட் பண்றா? மிஸ்ரா 2019. அதுக்கப்புறம் இந்த டீ பேக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் ஒன்னு ஆட் பண்ணுவாங்க. அதான் கான்டெக்சுவல் நாலேஜ். சூழல், அங்க இருக்கிற சூழலும் இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வாட் இஸ் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் காமன்ஸ். இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் ஏன் இங்க ஆட் பண்ணதுன்னா, இந்த ஓஇஆர்லாம் நம்ம படிக்கிறோம், ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ், ஃப்ரீ ஓப்பன், அந்த மாதிரிலாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு அதை மற்றவங்க என்ன பண்ண, அவங்க மொத்தம் 6 லைசன்ஸ் இருக்கு ஆக்சுவலி. 6 லைசன்ஸ்ல சில லைசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில லைசன்ஸ் நம்ம அப்படியே படிக்க மட்டும்தான் முடியும். சில லைசன்ஸ்ல நம்ம வந்து மாடிஃபை பண்ற ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சிசினா கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அதான். ஸோ தே அலோ கிரியேட்டர்ஸ் டு கீப் காப்பிரைட் இருக்கும். அதாவது கிரியேட்டிவ் காமன் பட் செட் கண்டிஷன்ஸ் ஃபார் யூஸ், ஷேரிங் அண்ட் மாடிஃபிகேஷன். ஏன் இந்த பாயிண்ட்னா, நம்ம இந்த ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ்லாம் படிக்கிறதுனால இந்த பாயிண்ட் கொஞ்சம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் மூக். மூக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன? மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. பெரும் திறந்த ஆன்லைன் பாடநெறி. மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். மூக்னா என்ன? இது யார்கிட்ட இன்டர்நெட் இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ஒரு வைட் ஆடியன்ஸை கவர் பண்ணுது. நம்ம இதுல எதனா கோர்ஸ் படிச்சுக்கலாம். அதெல்லாம். நெக்ஸ்ட் எல்எம்எஸ்ன்னு ஒன்று இருக்கு. இது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து பசங்களை ட்ரேஸ் எப்படி படிக்கிறாங்கன்றது பார்க்குது, ப்ராக்ரஸ் அவ்வளவு. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் இந்தியன் மூக் அண்ட் இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வித் தேர் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேவா? இந்தியன் மூக். நெக்ஸ்ட் அடுத்தது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் இதுதான். என்பிடிஎல்னா என்ன? இது இன்ஜினியரிங் கோர்சஸ் கொடுக்குறவங்க என்பிடிஎல். ஸ்வயம் பிரபா வந்து 24/7. இப்போ 40 டிஜிட்டல் சேனல்ஸ் இதுல இருக்கு நமக்கு. இது நார்மலா டிடிஹெச்ல பாக்குறது, டைரக்ட் டு ஹோம். இது ஸ்வயம் பிரபா. இதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிட்ங்கிறது ஒரு ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் டீச்சர்ஸுக்கு பண்றது, கவர்மெண்ட்ல இருக்கிறது. இது தீக்ஷாங்கிறது ஸ்கூலுக்கு பண்றது. இது தீக்ஷா நாலேஜ் ஷேரிங். ஓகேவா? தீக்ஷா டிஜிட்டல் லேர்னிங். அது ஓகே. ஸோ அதுதான் இங்க இருக்கு. வேற ஒண்ணுமே இங்க இருக்காது. ஓகேவா? ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ஃபார் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் அலைன்ட் வித் என்சிஆர்டி. இது தீக்ஷால சேர்றது. இது டிடிஹெச் சேனல் ஸ்வயம் பிரபா. இது ஆன்லைன் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் ஆர்பிட். ஓகேவா? ஆர்பிட் ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் அது. ஓகேவா? இது இன்ஜினியரிங் டெக்னிக்கல் இந்த மாதிரிலாம் வந்தாலே அதை பார்த்துக்குது என்பிடிஎல் தான். ஈவன் ஸ்வயம்லயும் என்பிடிஎல் கோர்சஸ் இருக்கும். ஓகே. இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. குளோபல் மூக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கோர்சரா, எடெக்ஸ், யூடாசிட்டி, ஃபியூச்சர் லேர்ன் இது எல்லாமே குளோபல் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குற மூக் கோர்சஸ். அடுத்தது which initiative was launched in 2019 to introduce smart boards and digital tools in schools and colleges. எதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டுன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. இது இந்த ஸ்மார்ட் போர்ட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்றதுக்காக ஆரம்பிச்சது ஆபரேஷன் டிஜிட்டல் போர்ட். இன்னொன்று ஆபரேஷன் பிளாக் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அது 1986 NEP-ல வர்றது. அது பிரைமரி ஸ்கூல்ஸுக்கெல்லாம் ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றதுல வர்றது. அது ஆபரேஷன் பிளாக் போர்டு. அது இது ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டு. ஓகேவா? இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஐசிடி அட் ஸ்கூல் ஸ்கீம்னு வருது. இதெல்லாம் ஏன்னா நமக்கு தனியா ஸ்மார்ட் கிளாஸ் அந்த ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க.
2004ல வருது. டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின் 2015ல வருது. பிஎம்இ வித்யா 2020ல வருது. ஆபரேஷன் டிஜிட்டல் போர்ட் 2019ல வருது. இயரும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் ஃபுல் நேமும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜிகேக்கும் நமக்கு தேவைப்படும். அடுத்தது who first coined the term augmented reality and in which year பண்றாங்க? தாமஸ் காடல் 1990ல பண்றாரு. இந்த ஏஆர் augmented reality பத்தி பண்றது தாமஸ் காடல். ஓகேவா? நெக்ஸ்ட் which of the following best defines NLP? NLP யோட full form natural language processing. நம்ம யூஸ் பண்ற ஏஐ டூல்ஸ்ல எல்லாம் இது இருக்கும். இப்போ ChatGPT யூஸ் பண்றது இருக்கும். ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தையை அது முதல்ல மிஷின் லெவல்ல இருந்துச்சு இல்லையா? அது மிஷினுக்கு மட்டும் புரியுது அந்த லாங்குவேஜ்ல இருந்துச்சு. இப்போ நம்ம நார்மலா டைப் அடிச்சாலே மிஷின் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மாறுறது. அது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதை நம்ம என்ன சொல்றோம்? NLPன்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ராசஸிங் ஹியூமன் லாங்குவேஜ். கணினி மனித மொழியை புரிந்து கொண்டு செயல்படுத்துவது. ஓகேவா? சோ இப்ப நம்ம பார்த்தது யூனிட் 1 to 10 வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கோம். இதே வரும் நான் சொல்லல. பட் இங்க கிடைக்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அங்க கொடுக்கிற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா படிங்க. இந்த பிடிஎஃப் நான் ஃப்ரீ மெட்டீரியல்லையே இதை நான் ஆட் பண்றேன். நீங்க வேணும்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல்ல நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இதை படிச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஒன் டேக்காக இதை வாங்குங்க அதை வாங்குங்க நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ நான் இதை ஆட் பண்றேன். ஸோ நம்ம எடியோம் அகாடமி இப்போதைக்கு எஜுகேஷனுக்கு இதுதான் லாஸ்ட் வீடியோ. நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.